அண்மை காலமாக எங்களோட நாட்டில் குறிப்பாக இந்த நவம்பர் கடைசி பகுதியில் ஏற்பட்ட இந்த டித்வா என்று சொல்லக்கூடிய புயல், அது மட்டும் இல்லாமல் அதனால கனமழை, வெள்ளப்பெருக்கு, மண் சரிவு என்று சொல்லி எங்களோட நாட்டில் 22 மாவட்டங்கள் அனர்த்தம் ஏற்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக 4 மாவட்டங்கள் மாத்தல, கண்டி, நுவரெலியா, பதுல்ல, இந்த டிஸ்ட்ரிக்ட் மிகவும் அதிகமாக பாதிக்கப்பட்ட மாவட்டங்களாக என்று சொல்லப்படுறது நாங்கள் பார்க்குறோம். கிட்டத்தட்ட 640 உயிரிழப்புகள், 123 மிஸ்ஸிங் என்று, பாடசாலைகள், மாணவர்களுக்கு பாடசாலை விடுமுறை, 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள், சிறுவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்ற செய்திகள். கிட்டத்தட்ட 90,000 மாணவர்கள் அல்லது சிறுவர்கள் கண்டி மாவட்டத்தில் மற்றும் இந்த பேரிடரால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க என்ற ஒரு செய்தி. இப்படி பல செய்திகள் எங்களுக்கு இப்போது அறிய கிடைக்கிறதாக இருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் இந்த பேரிடரிலிருந்து முதற்கட்டமாக பல்வேறு கட்டங்களில் ஒவ்வொரு கட்டங்களையும் அவர்களை பாதுகாக்கிற அந்த மீட்டெடுக்கிற அந்த பணிகள் நடைபெற்று வருகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் பல்வேறு நிகழ்ச்சி திட்டங்கள் பல்வேறு நிறுவனங்களாலும் தனிநபர்களாலும் நடத்தப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் விஷல்லங்கா ப்ரொஃபஷனல் கவுன்சிலர்ஸ் ஃபோரம்ங்கிற இந்த எங்களுடைய ஃபோரம், எங்களுடைய அமைப்பு குறிப்பாக ஸ்பெஷலாக பொதுவாக நாங்கள் பேசுகிறங்கிற கட்டத்தையும் தாண்டி பாதிக்கப்பட்ட வல்னரபிள் குரூப்னு நாங்கள் சொல்லுவோம். அதாவது நலிவுற்ற சமூகத்தினர், இந்த பேரிடரால் பாதிக்கப்பட்டவர்களில் எப்படி நாங்கள் அவங்களோட உளவியல் ரீதியாக அவங்கள ரிகவர் பண்ணுறங்கிறதுக்கான ப்ரொஃபஷனல் கவுன்சிலர்ஸ், தொழில்வாண்மை ரீதியான உளவள துணையாளர்கள், அது மட்டும் இல்லாமல் சைக்கோலஜிக்கல் ஃபெஸ்ட் எய்டுன்னு நாங்கள் சொல்கிற உளவியல் முதலுதவி வழங்கக்கூடியவர்களுக்கு விசேடமான கைடன்ஸ்களை நாங்கள் வழங்கிட்டு வருகின்றோம். இன்றைய இந்த தலைப்பு தொடர்பாக ஒரு சில விடயங்களை ஞாபகப்படுத்தி நிகழ்ச்சிக்குள்ளுக்கு நாங்கள் போகலாம்னு நாங்கள் நினைக்கிறோம். எங்களுக்கு தெரியும், தெற்காசியா எங்களோட இந்த பகுதிகளில் மலேசியா, அதே போல மியன்மார், அதே போல ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், இந்தோனேசியா, இந்த நாடுகள் அதிகமாக டிசாஸ்டர் என்று சொல்லக்கூடிய கட்டத்துக்குள்ள குறிப்பாக வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட நாடுகளாக பிரகடனப்படுத்துகிற அதே நேரம் முதல் 10 நாடுகள்ல இலங்கை 2வது இடமாக இருந்து 1வது இடத்துக்கு வந்துருமோங்கிற அளவுக்கு ஒரு பாதிப்பிக்கிற ஒரு நாடாக இன்றைக்கு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் தொடர்ந்தும் இந்த வெள்ள அனர்த்தங்கள் அல்லது வேறு அனர்த்தங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் பேசப்படுகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் இந்த நிகழ்ச்சிகள் மட்டும் இல்லாமல் இதுக்கு பிறகும் எங்களுடைய எதிர்காலத்தில் ஏதாவது அனர்த்தங்கள் ஏற்படுகின்ற போது எங்களுடைய பிள்ளைகளை, எதிர்கால சந்ததிகளை, அவர்களை உளவியல் ரீதியாக கட்டமைக்கின்ற, உளவியல் ரீதியான பாதுகாப்பு வழங்குகின்ற, இந்த மாதிரியான டிசாஸ்டருக்கு ப்ரிப்பேர்ட்னஸ், தயார் நிலையில் வைத்துக் கொள்ளக்கூடிய வளவாளர்களை, வளங்களை, சமூக ஆதரவு வழங்கக்கூடியவர்களை உருவாக்குகின்ற ஒரு பின்னணியில தான் இந்த ப்ரோக்ராம் இன்றைக்கு ஆர்கனைஸ் பண்ணப்பட்டிருக்கிறது நாங்கள் பார்க்குறோம். குறிப்பாக WHO சொல்ற மாதிரி அல்லது இந்தோனேசியாவில் 2024 மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு சொல்ற மாதிரி இந்த வெள்ளத்தினால டிப்ரெஷன், அதே போல டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி போன்ற உளவியல் பிரச்சனைகள் பிள்ளைகளுக்கு ஏற்படுகின்றது என்ற ஆய்வு சொல்லப்படுறது நாங்கள் பார்க்குறோம். அதே போல நாங்கள் டென்மார்க்கில் நடந்த இந்த வெள்ளத்துக்கு பின்னால நாங்கள் அப்படி பார்க்குற நேரம் 40% பேரிடரில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சைக்காலஜிக்கல் இஷ்யூஸ், அதாவது டிப்ரெஷன் இருந்ததாக, சில நேரம் PTSD இருந்ததாக 30% என்று ஆய்வுகள் சொல்றதை நாங்கள் பார்க்குறோம். இன்னும் ஒரு ஆய்வு சொல்கிறது எங்களுக்கு, ஐனி என்று சொல்லக்கூடிய ஒருத்தரினால் மேற்கொள்ளப்பட்ட 2024 ஆய்வு என்ன சொல்லுது என்றால், ஆர்ட் தெரப்பி, பிளே தெரப்பி போன்ற இது ஆரம்பத்திலே பயன்படுத்துகிற நேரம் 50% பாரிய உளவியல் பிரச்சனைகள் இருந்து அவர்களை பாதுகாக்கக்கூடியதாக இருந்தது இந்த ஆய்வுகள். இப்படி பல்வேறு ஆய்வுகள் இருக்கின்ற இந்த கட்டத்தில் எங்களுடைய இந்த உளவள ஆலோசகர்கள் அல்லது உளவள துணையாளர்கள், ப்ரொஃபஷனல் கவுன்சிலர்ஸ் அல்லது பயிற்சி பெற்ற உளவியல் முதலுதவி வழங்கக்கூடியவர்களுக்கு நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் முக்கியமான ஒரு வளவாளரை கொண்டு நாங்கள் இந்த ட்ரோமா இன்ஃபார்ம்ட் சைக்காலஜிக்கல் ஃபர்ஸ்ட் எய்ட் அண்ட் சப்போர்ட் ஃபார் சில்ட்ரன், குறிப்பாக சிறுவர்களுக்கு ட்ரோமா இன்ஃபார்ம்ட் சைக்காலஜிக்கல் ஃபர்ஸ்ட் எய்ட் எப்படி செய்யறது என்ற ஒரு விஷயமும், அவர்களுக்கு இந்த ட்ரோமாவின் பின்னர்
உளவியல் பிரச்சனைகளுக்கு செல்லாமல் அவர்களுக்கு உதவி வழங்குறது எப்படிங்கிற சைக்கோசோசியல் சப்போர்ட் எப்படி வழங்குறங்கிற சம்பந்தமாகவும் எங்களுக்கு இன்றைக்கு இந்த வளவாளர் எங்களோட மிக முக்கியமான ஒரு வளவாளர் பல கருத்துக்களை பேசியிருக்கிறாங்க. அந்த வகையில் நாங்கள் இன்றைய வளவாளராக டாக்டர் ரிஃப்ஷியா ரஹீம் அவர்கள் இங்கு கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர் சைல்டு அதாவது சைக்காலஜிக்கல் பிராக்டிஷனர் யூகேயில் தற்போது சிறுவர் உளவியலை பிராக்டிக்கலாக அதாவது பிராக்டிஸ் பண்ணக்கூடிய சிறுவர் உளவியலோடு தொடர்பான விடயங்கள் இப்போது நடைமுறையில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு வளவாளர். அவர் யூனானி வைத்தியர், பேச்சுலர் ஆஃப் யூனானி மெடிசின் ஹானர்ஸ் டிகிரி முடித்த, அதே மாதிரி சைக்காலஜி அண்ட் கவுன்சிலிங்கில் பிஎஸ்சி, அதே போல் எம்எஸ்சி இன் கிளினிக்கல் சைக்காலஜி யூகேயில் முடிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிஜிடி இன் ஸ்பெஷல் நீட் எஜுகேஷன் விசேட தேவை கல்வி விசேட தேவை என்ற அந்த துறையில் ஒரு பட்டப்படிப்பை யூகேயில் முடிச்சுக்கக்கூடிய ஒரு பிரபல்யமான ஒரு வளவாளரை நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் பொருத்தமான இந்த தலைப்புக்கு பொருத்தமான ஒரு வளவாளரை நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். அந்த வகையில் இந்த நிமிடம் முதல் எங்களுடைய வளவாளர் அவர்கள் எங்களுக்கு தேவையான இந்த நிகழ்ச்சியை செய்து தருவார்கள் என்று நாங்கள் உங்களோடு இந்த சந்தர்ப்பத்தில் பகிர்ந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியில் முழுமையாக கலந்து கொள்ளுமாறு மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் வரவேற்றுக் கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை எங்களுடைய வளவாளர் அவர்களுக்கு கையளிக்கிறேன். டாக்டர், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், குட் ஈவினிங். முதல்ல வந்து விஷன் லங்கா ப்ரொஃபஷனல் கவுன்சிலிங் ஃபோரமுக்கு வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்றேன். என்ன வந்து இதுக்கு ஒரு ரிசோர்ஸ் பர்சனாக ஒரு வளவாளராக தெரிவு செஞ்சதுக்கும் இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு என்ன பர்சனலி நான் வந்து ஒரு கவலையா இருந்தேன். வந்து இப்படி ஒரு சுச்சுவேஷன் நாட்டில் இருக்கு, நாம டிரெக்டா நம்மளால எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கு ஒரு வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி. ஸோ நான் இதுல இருக்கிறவங்க வந்து இப்போ ஒரு ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸாக கவுன்சிலர்ஸ் அல்லது டீச்சர்ஸ் அப்படியான ஒரு டார்கெட் குரூப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். ஸோ ஜஸ்ட் ஒரு லெக்சர் மாதிரி இல்லாம ஒரு இன்டராக்டிவ் செஷனாக இருந்தா நல்லதாக இருக்கும். ஏன்டா வந்து இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல நீங்க இப்ப நான் வந்து ஃப்ரண்ட் லைன்ல இல்ல நாட்டுல, ஆனா நீங்க வந்து பிள்ளைகளா குழந்தைகளா இருக்கட்டும் வளர்ந்தோரா இருக்கட்டும் இப்ப இருக்கிற இந்த அனர்த்தத்துக்கு முகம் கொடுத்த குழந்தைகளோட டிரெக்டா கண்டாக்ட்ல இருக்கிறார்கள். சோ என்ன மாதிரியான பிரச்சனைகள் இப்ப டிரெக்டாக உங்களுக்கு உங்களோட பார்வைக்கு கொண்டு வரப்படுது அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்றது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வந்து இந்த வெபினார் மூலமாக நான் எதிர்பார்க்கிறது வந்து ப்ராக்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸை கொடுக்கறது. இப்ப நம்ம வந்து இந்த ட்ரோமா அப்படிங்கிறது என்னங்கிறதோ அதோட சிம்டம்ஸ் இது எல்லாம் பத்தி நம்ம கூட அலசி ஆராயாம ப்ராக்டிக்கலாக என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யலாம் அப்படிங்கறதான் இந்த வெபினாரோட எதிர்பார்ப்பா நான் நினைக்கிறேன். ஏதாவது மாற்று கருத்துக்கள் வேற தேவைகள் அப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா அன்மியூட் பண்ணி சொல்லவோ இல்லாட்டி நீங்க வந்து சாட்லயோ சொல்றது பொருத்தமா இருக்கும். இப்ப வந்து நான் ஸ்கிரீனை ஷேர் பண்றேன். பண்ணலாம் இருக்கு எனக்கு. நீங்க போகஸ்ட் ஆகிக்கிறீங்க, உங்களுக்கு ஷேர் பண்ணிருமே. இந்த லேப்டாப்ல இருக்கிறது ஷேர் பண்ணலாம் தானே? நான் ஷேர் பண்ணல. முதல் நீங்க உங்களோட பிரசன்டேஷன் ஓபன் பண்ணுங்க. அப்படி வச்சுட்டு திரும்பி ஷேரிங் ஆப்ஷனுக்கு போனீங்களா அது காட்டும். அதுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே அப்ப ஓகே thank you. ஓகே நீங்க இந்த ஓகே சரி ஓகே. ஸோ இன்றைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது வந்து இந்த ட்ரோமா இன்ஃபார்ம் சைக்காலஜிக்கல் ஃபர்ஸ்ட் எய்ட் அப்படிங்கிறது. அதாவது ட்ரோமாக்கு பிந்தியதான அல்லது ஒரு உளவள ரீதியான ஒரு முதலுதவியை எப்படி கொடுக்கறது,
குறிப்பாக குழந்தைகளுக்கு வந்து எப்படி நாங்க இதை கொடுக்கறது அப்படிங்கிறது. பொதுவாகவே இப்ப நாங்க சின்ன பிள்ளைகள் எடுக்கிறப்போ இப்ப நாட்டுல நடந்துட்டு இருக்கிற சுச்சுவேஷனை பார்த்தோம்னு சொன்னா நிறைய காரணங்களால இந்த குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஒரு இடம் பெயர்ந்தது, புலம் பெயர்ந்தது மட்டும் இல்லாம ஒவ்வொரு கேஸும் வந்து டிஃபர் பண்ணும். ஏதாவது சில குழந்தைகள் வந்து அவங்களோட உறவுகளை இழந்திருப்பாங்க, முக்கியமான தாய் தகப்பனை இழந்திருப்பாங்க, அல்லது அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு சின்ன ஒரு செல்ல பிராணியை இழந்தது கூட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். அல்லது இப்ப ஸ்கூல் இல்ல, அவங்களோட புக்ஸ் இல்ல, அல்லது அவங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்ந்திருக்காங்க. அப்படி நிறைய விஷயங்கள் வந்து அந்த தாக்கத்தை ஏற்படுத்துற ஒரு காரணியாக இருக்கும். சோ இந்த செஷன்ல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, குழந்தைகள்ல இந்த ட்ரோமா அப்படிங்கிறது என்ன மாதிரி வெளிப்படும். நம்ம ட்ரோமா அப்படின்னு எடுக்கிறப்போ எல்லாருமே என்ன யோசிப்போம்னு சொன்னா, ஒரு நெகட்டிவான இமோஷன்ஸ் மட்டும், அழுகிறது இல்லாட்டி பிள்ளை பயப்படுறது இப்படியான விஷயங்கள் மட்டும் யோசிக்க கூடியதாக இருக்கும். அப்படி இல்லாம ட்ரோமா எப்படியான முறையில எல்லாம் பிரசன்ட் ஆகலாம் அப்படிங்கிறதும், இந்த சைக்காலஜிக்கல் ஃபர்ஸ்ட் எய்ட் அப்படிங்கிறது பிரின்சிபல்ஸ் என்ன, இது யாரு செய்யலாம், ஏன் செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தையும், அடுத்தது வந்து ஒரு கிளாஸ் ரூம் செட்டிங்ல நீங்க ஒரு டீச்சராக இருப்பீங்க அப்படின்னா ஒரு கிளாஸ் ரூம் செட்டிங்ல அல்லது ஒரு கவுன்சிலர்ஸ் வந்து ஒரு கவுன்சிலிங் ஸ்பேஸ் உங்களோட ஒரு ஸ்பேஸ்ல எப்படி நீங்க இதை ப்ராக்டிக்கலா இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், என்னென்ன டெக்னிக்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ இதை நாங்க இந்த செஷன்ல பார்க்கலாம் அப்படிங்கறத அப்ஜெக்டிவா இருக்கும். அதோட வந்து இப்ப சில பிள்ளைகளோட இந்த பிஹேவியரல் சேஞ்சஸ் இருக்கும் இல்லையா, இந்த ஆங்ஸைட்டி இல்ல பய உணர்வாக இருக்கட்டும், இதை எப்படி சப்போர்ட் பண்றது, அதுக்கு ஸ்கூல்ல என்னென்ன ஸ்ட்ராட்டஜி செய்யலாம். இப்ப நீங்க கவுன்சிலர்ஸாக இருந்தா கூட ஸ்கூல் கவுன்சிலர்ஸ் அப்படின்னா நீங்க சஜஸ்ட் பண்ணலாம் டீச்சர்ஸுக்கு அல்ல ஸ்கூல் செட்டிங்க்கு மினிஸ்ட்ரி லெவல்ல என்ன மாதிரியான விஷயங்களை சஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத நாங்க வந்து இன்ஷால்லா இது மூலமா பார்க்கலாம். அடுத்தது ஓகே. ஸோ என்னென்ன காரணங்கள், என்னென்ன நிலைமைகள்ல வந்து இதை ஸ்பெஷலிஸ்ட் ஒரு மென்டல் ஹெல்த் சர்வீஸுக்கு நம்ம ரிஃபர் பண்ணணும், ஒரு சைக்காலஜிஸ்ட் அல்லது ஒரு சைக்காட்ரிஸ்ட பார்வைக்கு என்னென்ன கேசஸ் போகணும். ஸோ இப்படியான ஒரு முழு பார்வையை இன்ஷால்லா நாங்களே பார்க்கலாம். ரைட். அடுத்து ஓகே. ஸோ ட்ரோமா அப்படிங்கிறது வந்து குழந்தைகள் ஒரு தாக்கம் அல்லது ஒரு விளைவுக்கு பிறகு அவங்க எப்படியான உடலியல் ரீதியான அண்ட் உளவியல் ரீதியான மாற்றங்கள் அல்லது ரியாக்ஷன் எப்படி காட்டுறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இப்ப நாம இந்த காலகட்டத்துல இருக்கிற பிரச்சனையோட நாங்க கோரிலேட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, பிள்ளைகள் வந்து உடலியல் ரீதியிலையுமே வந்து நிறைய தாக்கங்களுக்கு உள்ளாகி இருப்பாங்க. அதாவது அவங்களோட பிசிக்கல் ஹெல்த் கம்ப்ரமைஸ் ஆகிருக்கும், ஒழுங்கான சாப்பாடு இல்ல, சரியான தூக்கம் இல்ல, சரியான ஒரு வாழிடம் இல்ல அப்படிங்கிற நிலைமை கூட எங்க பிள்ளைகள் வந்து இப்ப ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரம் சைக்காலஜிக்கல் அப்படின்னு எடுத்தோம்னு சொன்னா வந்து ஒரு சம்பவம் நடந்த உடனே, அதாவது இந்த வெள்ளப்பெருக்கா இருக்கட்டும் அல்லது மண் சரிவு, இந்த அனர்த்தம் நடந்த உடனே அவங்களோட உளவியல்ல வர்ற மாற்றங்கள். சோ அந்த ஸ்டேஜ்ல அவங்களுக்கு அந்த பய உணர்வு அல்லது வந்து தான் பாதுகாப்பு இல்லை, நம்ம ஒரு சேஃப் என்வாயன்மெண்ட்ல இல்ல அப்படிங்கிற ஒரு உணர்வா இருக்கட்டும், அல்லது அதற்கு பிறகான உணர்வு, அது காலப்போக்குல வந்து தான் ஒரு தனிமை, ஒரு தோல்வி அல்லது அவங்களோட இந்த படிப்புல கல்விசார் நடவடிக்கைகள்ல ஏற்படுற பிரச்சனைகள், இப்படி நிறைய மாற்றங்கள் இருக்கும் இல்லையா. சோ இது எல்லாத்தையுமே வந்து ஒரு ஒரு ரிலேட்டடா நாங்க ஒரு ட்ராமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி சொல்லுவோம். இப்ப இந்த சிச்சுவேஷன்ல இந்த ஃப்ரண்ட் லைன் ஒர்க்கர்ஸுக்கு ஏன் இந்த ட்ரோமா பத்தின அல்லது ஏன் இதை பத்தின இந்த ஃபர்ஸ்ட் எய்ட பத்தின ஒரு நாலேஜ் கொடுக்கப்படணும் அப்படின்னு சொன்னா, இதுல நோக்கம் வந்து உண்டு. இப்ப குழந்தைகள் ஃபீல் பண்ற அந்த சேஃப்டி இல்லைங்கிற சிச்சுவேஷனை நாங்க மாத்துறது. அதாவது சாரி எக்ஸ்கியூஸ் ஸோ சேஃபான ஒரு என்வாயன்மெண்ட் அல்லது தான் பாதுகாப்பாக உணர்றதுக்கு குழந்தைய வந்து முன்னிலைப்படுத்துறது. அடுத்த காரணம் தான் நம்ம எல்லாருக்குமே இந்த பிடிஎஸ்டியை பத்தி தெரியும், போஸ்ட் ட்ராமட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர் அப்படின்னு. ஸோ இப்ப இருக்கிற ட்ரோமாவை நம்ம ட்ரீட் பண்ணாம விடுற நேரம் அல்லது அதற்கு ஒரு ஹெல்ப் கொடுக்காம விடுற நேரம் அது பிடிஎஸ்டியாக டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். ஸோ இந்த கன்சர்ன்ல தான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் என்ன பொறுத்த வரைக்கும் பர்சனலி இதுதான் இதோட முக்கியம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ட்ரோமால நமக்கு நார்மலாவே இது ஒரு தியரி, நமக்கு கவுன்சிலர்ஸா இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கும் இந்த ட்ரோமாவில் என்னென்ன மாதிரி மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்லி. இதுல நான் முக்கியம் நினைக்கிறேன் இந்த அரவுசல் இல்லாட்டி ஹைப்பர் அரவுசல் ஸ்டேட் அப்படிங்கிறது. ஸோ இந்த பிள்ளைகள் வந்து குழந்தைகள் குறிப்பாக எப்பவுமே ஒரு விஜிலண்டாக இருப்பாங்க. நம்ம வந்து இப்பதான் ஒரு வெள்ளத்துக்கு முகம் கொடுத்திருக்கோம், ஒரு மண் சரிவுக்கு நம்ம இப்பதான் முகம் கொடுத்திருக்கோம், நம்மளோட வாழிடம் இல்லாம போயிட்டு
சோ இந்த சிச்சுவேஷன்ல அந்த பிள்ளையோட மூளை வந்து எப்பயுமே வேலை செஞ்சுட்டு இருக்கும். மழை பெஞ்சிச்சுண்டா வெள்ளம் வரப்போகுது, காத்து அடிச்சுச்சுன்னு சொன்னா மண் சரிவு ஒண்ணு நடக்க போகுது. சோ இப்படி அந்த மூளை வந்து எப்பவுமே வந்து ஒரு விஜிலண்டாகவே இருக்கும், ஒரு அரௌசல் ஸ்டேட்லயே இருக்கும். சோ இந்த நேரம் இந்த குழந்தைகள் எப்பவுமே இரிட்டபிளாக இருப்பாங்க. சோ இந்த காலகட்டத்துல நீங்க இந்த பாதிக்கப்பட்ட குழந்தைகளோட பேசுறதுக்கோ அல்லது இன்டராக்ட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த முதல்ல நடந்த இந்த நைட் மேஸ் பிளாஷ்பேக் எல்லாம் போய் இப்ப இந்த கட்டத்துல இருப்பாங்க. ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 கிழமை ஆயிட்டா இந்த சம்பவம் எல்லாம் நடந்து. சோ அந்த ஆரம்ப கட்டத்துல பிள்ளைகள் இருந்த பய உணர்வுல இருந்து இப்ப அந்த பயம் அப்படிங்கறத விட இந்த இந்த ஸ்டேஜுக்கு வந்திருப்பாங்க, இந்த அரௌசல் ஸ்டேஜ்ல வந்திருப்பாங்க. அடுத்ததுதான் இமோஷன்ஸ். இந்த குழந்தைகளுக்கு ஒரு கில்ட்டியா வந்து இப்ப நம்ம ஒரு ஒரு விஷயம் தன்னால நடந்தது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சின்ன பிள்ளைகள் தானே, பேரண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க, குயிக்கா வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க, வராம விட்டுருப்பாங்க. சாதாரண ஒரு நிகழ்வாக இருக்கும். அல்லது வந்து எல்லாரையுமே நம்ம எடுத்தோமே, நம்ம நாய்க்குட்டியை நம்ம தூக்கலே, நம்ம பூனைக்குட்டியை தூக்கலே. சோ இப்படியான ஒரு அந்த குற்ற உணர்ச்சி அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து இந்த குழந்தைகள் அடுத்தடுத்த கட்டத்துல போக ஆரம்பிப்பாங்க. சோ இந்த நிலைமையில இந்த பிள்ளைகள் என்ன ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, என்னாலதான், நான் செய்த பிள்ளையாலதான் இப்படி ஒண்ணு நடந்தது. சோ மேபி அந்த இயற்கை அனர்த்தம் அப்படிங்கறது கன்செப்ட் அவங்களுக்கு சரியாக விளங்காம இருக்கலாம். அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் விளங்காம இருக்கலாம். பட் சம்திங் ஹேப்பன் பிகாஸ் ஆஃப் மீ. நான் ஏதோ ஒண்ணு செய்ய போய் இப்படி நடந்துட்டு அப்படிங்கிற அந்த கில்ட்டுக்கு வந்து இந்த குழந்தைகள் போவாங்க. சரி. இப்ப அடுத்த கட்டம். இப்ப நீங்க ஒரு பிள்ளையோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, அதுல என்னென்ன ஸ்டேஜஸ நீங்க கடக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு வரேன். சோ அடுத்தது வந்து அந்த பிள்ளைகள் வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க அந்த மெமரீஸ. சோ அந்த அந்த நினைவுகள் அவங்கள திருப்பி டச் பண்ற நேரம், அது அந்த பிள்ளையால தாங்க முடியாம இருக்கு. சோ இந்த ஸ்டேஜ் வந்து எல்லா பிள்ளைக்குமே ஒரு கிழமையில இன்ட்ரூஷன், ஒரு கிழமையில அரௌசல், ஒரு கிழமையில நெகட்டிவ் இமோஷன்ஸ் அப்படி இல்ல. அது வந்து ஒவ்வொரு குழந்தைக்கு குழந்தை மாறுபடும். சோ ஒவ்வொரு பிள்ளையும் வந்து ஒரு ஸ்டேஜ்ல இருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு போற அளவு வந்து காலம் வந்து வித்தியாசப்படும். சோ அதற்கு இடையில இருக்கிற அந்த டேமேஜ குறைக்கிறது தான் நாம இன்னைக்கு பார்க்க போற நம்மளோட அந்த ஃபர்ஸ்ட் எய்ட், சைக்காலஜிக்கல் ஃபர்ஸ்ட் எய்டோட பர்பஸாக இருக்கும். சோ இந்த ஓகே, அடுத்தது வந்து நான் முக்கியமான ஒரு விஷயமா கருதுறது இந்த ட்ரோமா பிரசன்டேஷன் எப்படி அப்படிங்கிறது. பொதுவாகவே நம்ம யார்கிட்டயாவது கேட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க, ட்ரோமா அல்லது ஒரு பிள்ளைக்கு ஒரு கவலை அப்படின்னு சொன்னா அது சோகமாக வெளிப்படுத்தும், அது அழும், அது வந்து பயப்படும், இப்படித்தான் நம்ம சொல்லி கேட்டிருக்கோம். ஆனா ஒவ்வொரு குழந்தையோட வயதிற்கும் ஏற்ற மாதிரி இது வித்தியாசப்படும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும். ஏன்னா இந்த சைக்காலஜிக்கல் ஃபர்ஸ்ட் எய்ட் அப்படிங்கிறது நீங்க செய்யறதுக்கு நீங்க ஒரு சைக்காலஜிஸ்டா அல்லது ப்ரொஃபஷனல் கவுன்சிலராக இருக்கணுமா அப்படின்னு கேட்டா இல்ல. ஏன்னா இது ஒரு ட்ரெயின்ட் விஷயம் அப்படின்னு இல்ல. நீங்க ஒரு ஃப்ரண்ட் லைன் ஒர்க்கராக இருக்கிறீங்க, ஒரு டீச்சராக இருக்கிறீங்க, ஒரு கவுன்சிலிங் ஸ்டூடெண்டாக இருக்கிறீங்க, ஒரு ஸ்கூல் கவுன்சிலர் ட்ரெயினியாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க இந்த ஸ்டேஜ்ல அந்த குழந்தைகளோட டீல் பண்ண போறீங்க. சோ நீங்க எப்படி அதை ஹேண்டில் பண்ண போறீங்கிறதா இந்த பிஎஃப்ஏயோட பர்பஸாக இருக்கும். சோ ஒரு ட்ரோமாவை ஒரு குழந்தை எப்படி பிரசன்ட் பண்ணும் அப்படின்னா, சின்ன பிள்ளைகள், இந்த 3 தொடக்கம் 6 வயதான பிள்ளைகள் இருக்காங்க இல்லையா, இவங்கள நீங்க முக்கியமா அவதானிக்கிறது வந்து கிளிங்கினஸ் அப்படின்னு சொல்லுவோம். எப்பவுமே அந்த ஒரு பேரண்ட்டையோ அல்லது அவங்க யார பாதுகாப்பாக உணர்றாங்களோ, ஒரு டீச்சரோ அல்லது நீங்க நல்லா பழகுறீங்க அப்படின்னா, நீங்க ஒரு கவுன்சிலர் அப்படின்னா உங்களோட வந்து எப்பவுமே ஒட்டிக்கொண்டு உங்களோட நீங்க பார்த்திருப்பீங்க, அந்த பிள்ளையோட பேசுற நேரமே அந்த பிள்ளை உங்களோட ட்ரெஸ்ஸை பிடிச்சிட்டு இருக்கும் அல்லது கையை பிடிச்சிட்டு இருக்கும். சோ ஏதோ ஒரு விதத்துல ஒரு கிளிங்கியாக அந்த பிள்ளை இருக்கிறதுக்கு காரணமா இருக்கும். அடுத்தது வந்து ரீக்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஏற்கனவே விடுபட்ட சில பழக்கங்களை காட்ட ஆரம்பிப்பாங்க. சோ இந்த குழந்தைகள் பெட் வெட் பண்றது, படுக்கையில சிறுநீர் கழிக்கிறது, அல்லது இந்த மழலை பேச்சு பேசுறது, விரல் சூப்புறது, இப்படியான விஷயங்களை சின்ன வயசுல செய்துட்டு விட்டுருப்பாங்க. தொடர்ந்து செய்யற பிள்ளைகளை பத்தி நான் சொல்லல. ஜஸ்ட் ஒரு ஒரு வயசு 2 வயசுல விரல் சூப்பிட்டு விட்டுருப்பாங்க. சோ அந்த பழக்கம் திருப்பி வரும். இப்ப நம்ம யோசிப்போம், ஏன் இது விடுபட்ட பழக்கம் திருப்பி வருது அப்படின்னு. இதுக்கு காரணம், இதுக்கு பின்னால இருக்கிற உளவியல் என்ன அப்படின்னு சொன்னா, உங்களோட குழந்தை வந்து சின்ன ஒரு வயசு 2 வயசுல வந்து நல்ல வீட்டு சூழல்ல ஒரு அனர்த்தமும் இல்ல, நல்ல ஒரு ஹாப்பி அண்ட் சேஃப் என்வாயன்மெண்ட்ல விரல் சூப்பிட்டு இருந்திருக்கும். அது பிறகு விட்டாச்சு. இப்ப ஒரு ட்ரோமாக்கு எக்ஸ்போஸ் ஆனது பிறகு அந்த குழந்தைக்கு அந்த பழைய நினைவுகள் வரும். நான் விரல் சூப்பிட்டு இருக்கிற நேரம், நான் மழலை பேசுற நேரம் நான் பாதுகாப்பாக இருந்தேன்.
இப்ப எனக்கிட்ட இல்லாத அம்மா அப்பா அப்ப என்னோட இருந்தாங்க. இப்ப எனக்கிட்ட இல்லாத பூனைக்குட்டி அப்ப என்கிட்ட இருந்தது. இப்ப இல்லாத வீடு அப்ப என்கிட்ட இருந்தது. சோ அந்த டைம்ல நான் சேஃபா ஃபீல் பண்ணினேன். சோ ஐம் டூயிங் தட் அகெயின். நான் திருப்பி அந்த பழக்கத்துக்கு போறேன். சோ இதுதான் அந்த பிள்ளையோட மூளைக்கு பின்னுக்கு இருக்கிற அந்த உளவியலாக இருக்க போகுது. சோ இந்த பழக்கத்தை திருப்பி உங்களோட பிள்ளைகள் காட்டுதா? அல்லது ஒரு பேரண்ட் வந்து சொல்றாங்க, இவ்வளவு நாளும் இப்படி இருந்தாங்க, நல்லா இருந்தாங்க. ஆனா இந்த இந்த வெள்ளம் வந்ததுக்கு பிறகு வந்து இந்த பிள்ளை வந்து பெட் வெட் பண்ணுது, படுக்கையில சிறுநீர் கழிக்குது அப்படின்னா, அதற்கு பின்னால இப்படி ஒரு உளவியல் இந்த ட்ரோமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அடுத்து இந்த குழந்தைகள் விளையாடுறது. இப்ப அவங்க நார்மலாகவே இந்த வயசு 3 to 6ல இந்த பிரிட்டன் பிளே அப்படின்னு சொல்லுவோம். கற்பனையில போல செய்தல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ அப்படி விளையாட ஆரம்பிப்பாங்க. சோ அதற்கு பிறகு இது ஒரு அந்த அவங்க சந்தித்த அவங்க அந்த அனர்த்தத்தை ஃபேஸ் பண்ணின விஷயங்களை கொண்ட ஒரு தீமான ஒரு பிள்ளையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சோ உங்களோட பிள்ளைகள் வந்து என்ன விளையாடுறாங்க அப்படிங்கறது கூட பாக்குறது மூலம் அவங்களோட உளவியல்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த 3 தொடக்கம் 6 வயதான குழந்தைகள். அடுத்தது வந்து அந்த நான் வெர்பல் டிஸ்ட்ரெஸ் கியூஸ் அப்படின்னுவோம். அதாவது தான் தான் ஸ்ட்ரெஸ் ஆக இருக்கிறோம் அப்படிங்கிறத வார்த்தைகளால சொல்றதுக்கு இந்த பிள்ளைகளுக்கு தெரியாம இருக்கும். அத வந்து தன்னோட மொழி நடையில உடல் உடல் நடையில வந்து அவங்க வெளிப்படுத்த ஆரம்பிப்பாங்க. இந்த பிள்ளைகள் பொதுவாக இந்த ட்ரோமா எக்ஸ்போஸ் ஆன பிள்ளைகள் என்ன செய்வாங்கண்டா, நகம் கடிக்கிற குணம் இருக்கலாம், அல்லது வந்து மத்தவங்கள அடிக்கிறது, கோவப்படுறது. இவ்வளவு நாளும் சாந்தமாக இருந்த பிள்ளை ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துக்காக கத்தி அழுகிறது. சோ இப்படியான விஷயங்களை வந்து இந்த 3 தொடக்கம் 6 வயதான குழந்தைகள் காட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இந்த மிடில் சைல்ட்ஹுட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஸ்கூலுக்கு போற பிள்ளைகள், ஒரு டீனேஜும் இல்ல, ஒரு 6ஆம் ஆண்டு வரைக்கும் படிக்கிற பிள்ளைகள், 1ஆம் ஆண்டு தொடக்கம் 6ஆம் ஆண்டு படிக்கிற பிள்ளை. ஸ்கூல் கவுன்சிலர்ஸ் இருப்பீங்க அப்படின்னு சொன்னா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வரும். ஸ்கூல் டிராப் என்ன சொல்ற அப்சென்ட் ஆகிற வீதங்கள் கூடவாக இருக்கும். அதுக்கு காரணமாக வந்து வயிற்று வலி, தலைவலி, உடல் சார்ந்த சோமேட்டிக் கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னுவோம் இல்லையா? உடல் சார்ந்த கம்ப்ளைண்ட்ஸை வந்து சொல்றதுக்கு காரணமா ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொள்வாங்க இத. அடுத்தது வந்து பிள்ளைகளுக்கு இடையில சண்டை. இந்த பிள்ளைகள் கோவத்தை ஒரு வெறுப்ப காட்டக்கூடியவங்களா இருப்பாங்க. மத்த பிள்ளைகள்ல பாதிக்கப்பட்ட குழந்தை மத்த குழந்தையில ஒரு வெறுப்பை காட்டக்கூடிய பிள்ளைகளா இருப்பாங்க. அடுத்தது கன்சென்ட்ரேட் பண்ண கஷ்டமா இருப்பாங்க. இதுல முக்கியமா ஒரு பாயிண்ட் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு விரும்புறேன்டா, இந்த கன்சென்ட்ரேட் பண்றது இருக்கு இல்லையா? இதுல இந்த இந்த ஒரு 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு பிள்ளைகளை பார்த்தா ட்ரோமாவால பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் நல்ல ஹாப்பியா இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. நம்ம அதை மிஸ்டயக்னோஸ் பண்ணுவோம். இவங்களோட வீடே போயிட்டு இந்த பிள்ளை வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு ஆனா இவன் ஒரு ஹாப்பி பாய், நல்லா தான் இருக்கான், ஒரு பிரச்சனையும் இல்லை, இப்படி ஒரு மிஸ்டயக்னோஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ சாதாரணமாக இல்லாம எக்ஸ்ட்ரீமாக ஒரு சந்தோஷத்தை ஒரு குழந்தை இந்த இன்சிடென்ட்ல பாதிக்கப்பட்ட குழந்தை வெளிக்காட்டுது அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளை தன்னோட மனசுல இருக்கிற அந்த நம்ம சொன்னோம் இல்லையா அந்த ட்ரோமாவோட ஃபேஸஸ் பார்த்தோம், கட்டங்கள், அதுல இருக்கிற அந்த மறக்கிறதுக்கு ட்ரை பண்றதுக்காக தான் ஒரு நடிக்குது அப்படின்னு கூட எடுக்கலாம். தன் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி வெளிக்காட்டுது. பட் அந்த மனதுல அந்த ஆழமான அந்த ஒரு அனர்த்தத்தோட விளைவு இன்னும் இருக்குது. அது இன்னும் நாங்க எடுக்கல, களையல அப்படிங்கறத டீச்சர்ஸ் அண்ட் கவுன்சிலர்ஸ் வந்து ஞாபகம் வச்சிருக்கணும். அடுத்ததுதான் இந்த வயது வந்து பொதுவாகவே ஃப்ரெண்ட்ஸோட ஸ்கூல்ல சேர்ந்து விளையாடுற வயதா இருக்கும். சோ எப்பவுமே சேஃப்டியை பத்தி யோசிக்கிறது. மழை பெஞ்சா வீட்டுல உமாக்கு என்ன நடந்துச்சு, தங்கச்சிக்கு என்ன நடந்திருக்கும், இப்படியான விஷயங்களை அடிக்கடி யோசிக்கிறது. சோ இது வந்து இந்த மிடில் சைல்ட்ஹுட்ல நீங்க ஃபேஸ் பண்ற குழந்தைகள் அல்லது நீங்க நீங்க கம் அக்ராஸ் பண்ற குழந்தைகள்கிட்ட இந்த மாதிரியான இயல்புகள் இருக்கும். ரைட். முக்கியமா இந்த டீனேஜர்ஸை ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறது கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும் இந்த வயதுல. ஏன்டா இந்த பிள்ளைகள்கிட்ட 2 விஷயம் இருக்கும். ஒன்று வந்து விட்ரோவல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சமூகத்தை விட்டு தான் தூரமாகிறது. இப்ப அவங்களுக்கு இந்த வயதுல அழுகிறது இல்லாட்டி அழுகையாக வெளிப்படுத்துறதெல்லாம் ஒரு எப்படி சொல்றது, ஒரு வெட்கமான விஷயமாக அல்லது வந்து தான் அதை ஒரு லோவாக நினைக்கக்கூடிய ஒரு வயசுதான் இந்த டீனேஜ். சோ இதுல இந்த குழந்தைகள் எப்படி செய்வாங்க, எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா தன்னை அந்த சமூகத்திலிருந்து அல்லது அந்த வீட்டு சூழல்ல இருந்து அல்லது ஸ்கூல்ல இருந்து கம்ப்ளீட்டாக விலத்தி கொள்றது. இப்ப நம்ம சொல்லுவோம் இல்லையா, நார்மலாகவே நமக்கு ஒரு கவலை இருந்தா பேசினா அழுதுருவன் அப்படின்னு நாமளே சொல்லுவோமே. என்னோட பேசாதீங்க, நான் பேசினா அழுதுருவேன்னு சொல்லி. சோ இந்த வயது வந்து அந்த எல்லாருக்கும் முன்னால உடைஞ்சு அழுகிறத வந்து விரும்பாத ஒரு வயது. சோ தானாகவே தன்னை விலத்தி கொள்வாங்க. அடுத்தது வந்து இந்த ரிஸ்க் டேக்கிங் பிஹேவியர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
ஒரு அனர்த்தம் நடந்ததுக்கு பிறகு நான் சொன்ன மாதிரி அந்த டினையல் ஃபேஸ் அப்படின்னு ஒரு கில்ட்டி ஒன்று உருவாகும். என்னாலதான் இப்படி ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னு சொல்லி ஒரு கில்ட்டி ஒன்று உருவாகும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? சோ அந்த நிலையில இருக்கிற பிள்ளைகள் வந்து ஒரு பாதுகாப்பற்ற விஷயங்களை செய்யறதுக்கு முற்படுவாங்க. ஏண்டா நம்ம நம்மளாலதான் இது நடந்தது, சோ நம்ம இன்னும் ப்ரிகாஷன், நம்ம இன்னும் பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாதுகாப்பு இல்லாத விஷயங்கள்ல ஈடுபடுறது. ஒரு டீனேஜர் எடுத்தீங்கன்னு சொன்னா, லைசன் இல்லாத பிள்ளை மோட்டார் பைக் இருக்கிறதா இருக்கட்டும். சின்ன சின்ன உதாரணங்கள் சொல்றேன். 15 வயசு நான் பைக் எடுத்துட்டு கொஞ்சம் ரோடு போயிட்டு வரேன் அப்படின்னு கேட்கறதா இருக்கட்டும். அல்லது மரத்துக்கு மேல ஏறி ஆக உயரத்துல நிக்கிறது. சோ இப்படி வளமைக்கு மாற்றமான பிஹேவியர்ஸ் பிள்ளைகள்ல பேரண்ட்ஸ் உங்கள்ட்ட வந்து சொல்றாங்க, டீச்சர்ஸ் உங்கள்ட்ட வந்து சொல்றாங்க அப்படின்னா, அதுவும் இந்த ட்ரோமாவோட ஒரு விளைவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுக்கலாம். அடுத்தது வந்து இந்த ஐடென்டிட்டி டிஸ்ட்ரப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். தான் யார் அப்படிங்கறத பற்றின ஒரு கேள்வி இந்த குழந்தைகளுக்கு இருக்கும். இப்ப நம்ம ஒரு ட்ரோமாக்கு உட்பட்ட ஒரு குழந்தைய எடுத்தா, இது விட்னஸ் பண்ணின, உட்பட்டங்கிறத விட விட்னஸ் பண்ணின, நான் பார்த்திருக்கேன் அப்படிங்கிற குழந்தைகளுக்கு வந்து தன்னோட ஐடென்டிட்டியில ஒரு 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 கேள்வி வரும். நான் வந்து யார்? நான் ஏன் இப்படியான விஷயங்களை செய்யல? இல்ல ஏன் எனக்கு இது நடந்தது? சோ இப்படியான விஷயங்கள் வந்து அந்த பிள்ளைகள் ஈடுபடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்ததான் அந்த குற்ற உணர்ச்சி. நம்ம அதை பத்தி ஆல்ரெடி பேசியிருந்தோம். இதுல முக்கியமானது இந்த டிப்ரெஷன். சோ இந்த குழந்தைகள்ல டிப்ரெஷனுக்கு ஆளாகிற வீதம் அதிகமானது வந்து இந்த அடாலசன்ஸ் ஆர் டீனேஜ் ஏஜாக இருக்க போகுது. சோ இந்த டிப்ரெஷன் டிவலப் ஆகாம தான் நாம இந்த ஃபர்ஸ்ட் எய்ட செய்யறதுக்கான ஒரு தேவை இருக்குது. சோ குழந்தைகள் இப்படியான சிம்டம்ஸோட வரும் வரைக்கும் வெயிட் பண்ணாம இவ்வளவு ஏர்லியா எங்களால முடியுமோ, ஃப்ரண்ட் லைன் ஒர்க்கர்ஸ் அவ்வளவு ஏர்லியா நம்ம அதற்குரிய சப்போர்ட் அல்லது அதற்குரிய ஆக்ஷனை மேற்கொள்றது வந்து சிறந்ததாக இருக்கும். சோ ஓகே, இப்ப வந்து நம்ம இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணினோம். சைக்காலஜிக்கல் ஃபர்ஸ்ட் எய்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்பெஷலைஸ் தெரப்பி ட்ரைனிங் அப்படின்னு இல்லை. இதை வந்து நான் செய்யணுமெண்டா நான் ஒரு ப்ரொஃபஷனல் கவுன்சிலரா இருக்கணும், அல்லது எனக்கு அந்த கோர்ஸ் முடிச்சிருக்கணும், இந்த கோர்ஸ் முடிச்சிருக்கணும். நோ, அப்படி ஒன்று இல்லை. இது வந்து ஒரு ட்ரோமாக்கு பின்னரான, ஒரு அனர்த்தத்துக்கு பின்னரான ஒரு ஸ்ட்ரெஸ் ஒரு குழந்தையில இருக்கு அப்படின்னா, அதை ஈஸ் பண்ணி அந்த குழந்தைய வந்து ஒரு பாதுகாப்பான சூழல்ல வாழ்றதுக்கான ஒரு உணர்வை கொடுக்கறது தான் இந்த ஃபர்ஸ்ட் எய்டோட நோக்கமா இருக்கு. சோ இது கவுன்சிலிங்கான்னு கேட்டா இல்ல. ஆனா நீங்க கவுன்சிலர்ஸா இருக்கிறீங்க, டீச்சர்ஸா இருக்கிறீங்கன்னா இது ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் அந்த குழந்தைக்கு. ஏன்னா கவுன்சிலிங் எப்படி செய்யறது எப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். சோ அது வந்து அந்த பிள்ளைகள் வந்து பாக்கியசாலிகள் ஒரு கவுன்சிலர்கிட்ட போறது. அது இல்லாம பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் யாரா இருந்தாலுமே இந்த சப்போர்ட்டை வந்து கொடுக்கலாம். சோ இதுல வந்து கீ பிரின்சிபல்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த சைக்காலஜிக்கல் ஃபர்ஸ்ட் எய்ட்ல முதலாவது வந்து சேஃப்டியும் இமோஷனல் ஸ்டெபிலைசேஷனும். குழந்தைகளோட உணர்வுகளுக்கு மரியாதை கொடுத்து அதை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ற, நிலையாக்குறது இதோட நோக்கமா இருக்கிறது. பாதுகாப்பான ஒரு சூழலை வந்து குழந்தைகளுக்கு உருவாக்குறது. இப்ப நாங்க பிராக்டிக்கலா இது எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். தியரி, பிரின்சிபல்ஸ், தியரி அப்படிங்கிறத விட்டுட்டு முதல்ல இப்ப நீங்க ஒரு குழந்தைய ஃபேஸ் பண்றீங்க, நீங்க ஒரு ஸ்கூல் கவுன்சிலரா இருக்கிறீங்க, அல்லது உங்கள்ட்ட ஒரு கவுன்சிலிங்க்கு ஒரு குழந்தைய கூட்டிட்டு வராங்க அப்படின்னு சொன்னா, சேஃப்டிங்கிற ஆஸ்பெக்ட்ல நீங்க என்ன மாதிரியான விஷயங்களை செய்யலாம்? சோ முதலாவது வந்து குழந்தையால உங்களை ப்ரெடிக்ட் பண்ணக்கூடியதா இருக்கணும். இப்ப நம்ம கிட்ட ஒரு பழக்கம் ஒன்று இருக்கு. பொதுவாகவே ஸ்ரீலங்கன்ஸ் நம்ம எல்லாருமே நம்ம வந்து ஒரு அத்தாரிட்டேரியனா இருப்போம். நான் ஒரு டாக்டர், நான் ஒரு டீச்சர், நான் ஒரு வளர்ந்தோர், நான் ஒரு கவுன்சிலர். சோ இப்படியான விஷயங்கள் வந்து நம்மள அறியாமலே நம்மளோட மூளையில வந்து ஃபீட் பண்ணப்பட்ட விஷயமா இருக்கு. மறுக்க முடியாது. நம்ம எவ்வளவுதான் இறங்கி வரணும்னு நினைச்சாலும், நான் ஒரு பெரிய ஆளுங்கிறது வந்து மறுக்க முடியாம நம்மளோட நமக்கு அது குத்திக்கிட்டே இருக்கும் இல்லையா? சோ இந்த ஒரு விஷயத்த நம்ம குழந்தைகளோட டீல் பண்றப்போ எடுத்து வச்சிடணும். அது முதலாவது. உங்களோட இருக்கிற அந்த பிள்ளை வந்து உங்களோட இருக்கிற அந்த நேரம் சேஃபாக உணரணும். இவர் ஒரு பெரிய ஆள் அப்படிங்கிறது இல்லாம அந்த பிள்ளை வந்து சேஃபாக உணரணும். அதுக்கு வந்து முதலாவது நாம ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய ஆளா இருக்கணும். இப்ப நீங்க ஒரு ப்ரெடிக்டபிலிட்டின்னா, உங்களோட பிள்ளை உங்கள்ட்ட வந்து பேசுது, நீங்க நல்லா சொல்றீங்க, ஓகே நீங்க என்கிட்ட எதுவுமே ஷேர் பண்ணலாம், நான் வந்து கான்ஃபிடென்ஷியலாக இருப்பேன், நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், இப்படியான ப்ராமிஸ் எல்லாம் கொடுக்குறீங்க. அதுக்கு பிறகு பேரண்ட்ஸை கூப்பிட்டு வச்சு அவங்களோட பிள்ளை இப்படி சொன்னார், இப்படி கவலைப்பட்டார் அப்படின்னு சொல்ற கவுன்சிலர்ஸ் நான் பார்த்திருக்கேன். அப்படி இல்லைன்னா பிள்ளை வந்து ஒரு உங்களோட கொள்கைக்கு மாற்றமான ஒரு விஷயத்த சொல்ற நேரம் டக்குன்னு ரியாக்ட் பண்ணி, நீங்க எப்படி அப்படி சொல்லலாம்,
இப்படி கேட்கிற கவுன்சிலர்ஸ் நான் பார்த்திருக்கேன். சோ இது வந்து உண்மையிலேயே அந்த பிள்ளை உங்களை ப்ரிடிக்ட் பண்ண இயலாது. அடே நல்ல ஒரு ஆள் நமக்கு இன்னைக்கு பேச கிடைச்சிருக்காருன்னு நினைச்ச பிள்ளை ஹூ இஸ் ஷி ஓ ஹூ இஸ் ஹி, அந்த பிள்ளை ஒரு கன்ஃபியூஸ் ஆகும் அந்த இடத்துல. சோ நீங்க எப்பவுமே அந்த குழந்தைக்கு உங்களோட உணர்வுகள் அல்லது நீங்க எப்படி வெளிப்படுறீங்களோ அது வந்து மாறாம இருக்கணும் அந்த குழந்தைக்கு. அதுல நீங்க எந்த சேஞ்சஸும் கொண்டு வரக்கூடாது. அடுத்தது நீங்க ரீஅஷ்யூர் பண்ணணும் அந்த குழந்தை சேஃபா இருக்கு. நம்ம பேசுற விஷயங்கள், நீங்க இந்த இடத்துல சேஃபா இருக்கிறீங்க, உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. ஃபால்ஸ் ப்ராமிஸ் கொடுக்காதீங்க. நீங்க சொல்ற எதையுமே கொண்டு போய் நான் சொல்ல மாட்டேன், 100% கான்பிடென்ஷியாலிட்டி நோ. நீங்க சின்ன பிள்ளையா இருந்தா கூட வளர்ந்தோருக்கு எப்படி கவுன்சில் பண்றீங்களோ அதே மாதிரி சொல்லுங்க. இப்ப நான் பிள்ளைகளோட பேசுறப்போ சொல்லுவேன், நீங்க சொல்ல போற விஷயங்கள் கான்பிடென்ஷியலா இருக்கும், அன்லெஸ் அது உங்களையோ இன்னொருத்தரையோ ஹார்ம் பண்ற விஷயமாக இருந்தா உங்களோட பேரண்ட்ஸ்டையோ அல்லது எந்த அத்தாரிட்டியோ அவங்கள்ட்ட நான் சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கும். இப்படிங்கிறத வந்து கட்டாயம் அந்த பிள்ளைகள்ட்ட சொல்லுங்க. ஃபால்ஸ் ப்ராமிஸ் கொடுக்காதீங்க. அடுத்தது இன்னொன்றுதான் வந்து இந்த சேஃப்டியில வந்து சில கவுன்சிலர்ஸ் நான் சில பேரை சந்திச்சிருக்கேன். அவங்க வந்து அந்த பிள்ளைகளோட உணர்வுகளை டயல்யூட் பண்றதை பார்த்திருக்கேன். அதாவது இப்ப நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் அனர்த்தத்தால. நான் வந்து சொல்றேன், என் வீடு ஃபுல்லாவே போயிட்டு, எனக்கு எதுவுமே இல்லை, ஜீரோ, மண் சரிவுல என் வீடு ஃபுல்லா உடைஞ்சிட்டு. இன்னொரு ஆள் வந்து சொல்லுது, என் பூனைக்குட்டி இறந்துட்டு. இன்னொரு பிள்ளை வந்து சொல்லுது, என் ஸ்கூல் பேக்கை காணல. சோ சில பேர் சொல்றதை பார்த்திருக்கிறோம் நாங்க, பாருங்க அவக்கு வந்து வீடே போயிட்டு, அல்லது வந்து அவங்களோட உமா பாப்பாவே மௌத்தாயிட்டாங்க, உங்களோட பூனைக்குட்டி தானே, இப்படி சொல்றத பார்த்திருப்போம். நீங்க குழந்தைகள் நீங்க என்ன நினைக்கலாம்னு சொன்னா ஆறுதல் சொல்றோம், அந்த பிள்ளைக்கு வந்து அதை உணர்த்துறோம். ஒரு ட்ரோமாக்கு உட்பட்ட மூளையால உங்களோட அந்த ஆறுதலை வந்து ஏற்றுக்கொள்ள இயலாது. சாதாரணமாக நீங்க ஒரு பிள்ளைகிட்ட வாழ்க்கையோட தத்துவத்தை சொல்றீங்க, தாற்பரியத்தை சொல்றீங்கன்னா இப்படியானதெல்லாம் சொல்லலாம். நம்ம கதைக்கிற நேரம் சொல்லுவோம், இப்படி அங்க இந்த நாட்டுல இப்படி எல்லாம் அனர்த்தங்கள் நடக்குது, நம்ம வந்து சின்ன அனர்த்தம் தானே, தட்ஸ் a டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ஆனா நீங்க ஒரு ட்ரோமாக்கு உட்பட்ட குழந்தை கிட்ட இந்த மாதிரியான விஷயங்களை சொல்ற நேரம், எந்த உணர்வுக்கு மரியாதை இல்லை. இந்த ஸ்கூல் பேக் எவ்வளவு முக்கியம்னு எனக்கு தான் தெரியும். எனக்கு 6 வயசு. என் ஸ்கூல் பேக் எவ்வளவு இம்பார்ட்டன்ட், எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கினேன்னு எனக்கு தான் தெரியும். என் பூனைக்குட்டி எவ்வளவு இம்பார்ட்டன்ட், 4 வருஷம் என்னோட இருக்கு, எனக்கு தான் தெரியும். சோ நீங்க ஹூ ஆர் யூ டு ஜட்ஜ் என்ன? சோ இப்படியான உணர்வுகளை தயவு செஞ்சு பிள்ளைகள்கிட்ட கொடுக்காதீங்க. அதே நேரம் டிஸ்ட்ரெஸிங் நியூஸ் அப்படின்னு சொல்லும் இல்லையா, சும்மா இருக்கிற பிள்ளைகிட்ட ஓகே உங்களுக்கு வந்து வெள்ளம் தானே வந்துச்சு, சோ கம்பளையில வந்து பாருங்க இப்படி எல்லாம் நடந்தது, இல்லாட்டி வெளிமடையில வந்து மண் சரிவோட எல்லாமே போயிட்டு. ஸோ அன்னெசரி. ஆல்ரெடி அந்த பிள்ளை ட்ரோமால இருக்கு. ஸோ மேபி நீங்க அதை நல்ல விஷயமாக நினைச்சிட்டு செய்யலாம், அந்த பிள்ளைக்கு நம்ம நல்ல இன்ஃபர்மேஷனை கொடுக்குறோம்ண்டு, பட் அதை தயவு செய்து நாங்க செய்யக்கூடாது. அடுத்ததான் இந்த டோன், நம்ம எப்படி பேசுறோம்ண்டு. அதுக்கு தான் நான் சொன்னேன், எப்பவுமே நம்ம ஒரு பெரிய ஆள் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலேயே பழகிட்டோம். ஸோ அப்படி இல்லாம குழந்தைகளோட பேசுறதுக்கு அந்த ஒரு டிஃப்ரெண்ட் டோன் இருக்கு. உங்களால அப்படி அந்த டோனை சில பேரால முடியாது உண்மையிலேயே. ஏன்னா இந்த டோன் இப்படித்தான்னு சொல்றார்கள் இருப்பாங்க. சோ நீங்க கொஞ்சம் அடாப்ட் பண்ணிக்கொள்ளுங்க. சாரி, நீங்க வந்து பிள்ளைகளோட பேசுறதுக்கு ஒரு டோனை வந்து பிராக்டிஸ் பண்றது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததான் வந்து அடுத்த இவங்களோட இந்த பிஎஃப்ஏயோட பிரின்சிபல் வந்து காம் பண்றது அப்படின்னு சொல்லி. சோ இந்த ரெகுலேஷன் மெத்தட், உணர்ச்சிகளை அல்லது இந்த நர்வஸ் சிஸ்டம் இருக்கும் இல்லையா, இது வந்து ஹைப்பர் அரவுசல்னு சொன்னேன், எப்பவுமே அலர்ட்டாக இருக்கும் இந்த குழந்தைகள்ல. சோ ஒரு சம்பவம் நடந்துட்டு, ஒரு அனர்த்தம் நடந்துட்டு அப்படின்னா என் மூளை வந்து அதற்கேற்ற மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கும். ரைட், அடுத்த வெள்ளம் வந்தா நான் ஓடணும், அடுத்த மண் சரிவு வர முந்தி நான் வெளியே போகணும். சோ நடக்காத ஒரு விஷயத்த அந்த பிள்ளை யோசிச்சுட்டே இருக்கும். சோ அந்த மூளைக்கு ரெஸ்ட் இல்லை. நீங்க பார்த்தா அந்த பிள்ளை வந்து பிசிக்கலா தூங்கிட்டு இருக்கும், 8 hours 10 hours போத்திட்டு தூங்கும். பட் அந்த மூளைக்கு எந்த ரெஸ்டும் இல்லை. சோ அதற்கு வந்து சில டெக்னிக்ஸ் வந்து நீங்க டீச் பண்ணலாம், பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கலாம். சோ அதுல ஒன்றுதான் வந்து ஸ்லோ கண்ட்ரோல் பிரீதிங் அப்படின்னு சொல்லுவோம். தன்னோட மூச்சை தானே வந்து அப்சர்வ் பண்றது. இன்ஹேல் பண்ணுங்க, 4 seconds ரூல் செய்யலாம். சோ இன்ஹேல் பண்ணுங்க, உள் மூச்சு ஆழமாக எடுத்து வாயால மூச்சு விடுங்க. சோ இப்படியானதை வந்து அந்த பிள்ளைகளுக்கு நாங்க டீச் பண்ணலாம். இதுல இன்னொரு கேள்வி வரும், இது வந்து நீங்க ஒரு கவுன்சிலிங் செஷன் செஞ்சிட்டு இருக்கிற நேரம் ஒரு பிள்ளை டிஸ்ட்ரெஸ் ஆகுது, பேனிக் ஆகுது, நடந்த சம்பவத்தை சொல்லி அழுகுது. சோ அந்த பிள்ளைக்கு தான் செய்யணுமா இல்ல நம்ம நார்மலாவே செய்யலாமா அப்படின்னு. சோ எந்த குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கோ, எந்த குழந்தை அனர்த்தத்துக்கு முகம் கொடுத்திருக்கோ, அது வெளியில எந்த சிம்டம் காட்டாட்டியும்
நீங்க அந்த குழந்தைகளுக்கு இந்த கண்ட்ரோல் பிரீதிங்கை வந்து செய்யலாம். அடுத்தது இந்த கிரவுண்டிங் எக்ஸசைசஸ், சென்சரி பேஸ்ட் காமிங் டெக்னிக்ஸ், ஜென்ரல் டோன் அண்ட் ஸ்லோ பேஸ். இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் எப்படி நீங்க ப்ராக்டிக்கலா செய்யலாம் அப்படின்னு. ஸோ ஜென்ரல் டோன் அண்ட் ஸ்லோ பேஸுங்கிறது வந்து நம்ம தெரியும். நம்ம சாதாரணமான ஒரு டோன்ல மென்மையாக பேசுறது, ஸ்லோவாக பேசுறது. ஏன்னா நமக்கு எந்த டைம் இதுவும் இல்லை. இதுல சில பேர் ஸ்கூல் கவுன்சிலர்ஸ்க்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கும். இந்த டைமுக்குள்ள நான் அந்த பிள்ளைய முடிக்கணும், அது ஒரு டாஸ்க், அது ஒரு ப்ரொஜெக்ட் மாதிரி ஃபீல் பண்றதை நாங்க தவிர்த்து கொள்ளணும். ஏண்டா நம்ம நேரம் எடுக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை, பட் சரியான சர்வீஸை கொடுக்குறோமா, சரியான ஹெல்ப்பை கொடுக்குறோமாங்கிறது முக்கியம். ஸோ அந்த அந்த ஸ்லோ பேஸ்ல அந்த பிள்ளைகளோட நாங்க டீல் பண்றது முக்கியமாக இருக்கும். ஸோ இந்த கிரவுண்டட் டெக்னிக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஸோ இந்த டெக்னிக்ல நிறைய இருக்கு, சென்சரி நிறைய நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப நம்ம பார்க்க போறது வந்து சிம்பிளாக ஃபர்ஸ்ட் எய்டாக என்ன செய்யலாம். இதுல வந்து நம்ம டச், டாக்டைல் சென்சேஷனுக்கு செய்யறது அப்படி ஒவ்வொன்றும் வித்தியாசமா இருக்கு. பட் நமக்கு அந்த அளவு டீட்டெயில் தேவையில்ல. ஸோ இந்த கிரவுண்டிங் டெக்னிக்ல நீங்க ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ், கவுன்சிலர் செய்யக்கூடியதுதான். முதலாவது அந்த ஒரு குழந்தை உங்கள்ட்ட இருக்கு அப்படின்னா, முன்னுக்கு இருக்கு உங்கள்ட்ட அப்படின்னு உங்களோட பேசிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, நம்ம பிள்ளைக்கு இதை பத்தின ஒரு ஐடியாவை கொடுக்கறது. ஏன் செய்யறோம், உங்களோட நர்வஸ் சிஸ்டம், உங்களோட உணர்வுகளை, உங்களோட ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண, காம் பண்றதுக்காக நாங்க இதை செய்யறோம் அப்படிங்கறது பிள்ளைகிட்ட தெரியப்படுத்துறது. அதற்கு பிறகுதான் நீங்க ஒரு ஒரு ரூம்ல இருக்கிறீங்க, ஒரு இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னா, ஸோ நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் இந்த கிரவுண்டிங் டெக்னிக், பட் ஸ்டில் ஐம் சேயிங் தட் 5 திங்ஸ். நீங்க பார்க்கக்கூடிய 5 விஷயங்களை சொல்லுங்க காமாக இருந்து. நீங்க ஃபீல் பண்ண, தொட்டு உணரக்கூடிய 5 விஷயங்களை சொல்லுங்க. நீங்க கேட்கக்கூடிய 5 விஷயங்களை சொல்லுங்க. நீங்க நுகரக்கூடிய, உங்களுக்கு வாசம் தரக்கூடிய 5 விஷயங்களை சொல்லுங்க. நீங்க டேஸ்ட் பண்ணக்கூடிய, சாரி 5 இல்ல, சாரி 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 4 விஷயங்களை சொல்லுங்க. நீங்க கேட்கக்கூடிய 3 விஷயங்களை சொல்லுங்க. நுகரக்கூடிய 2 விஷயங்களை சொல்லுங்க. டேஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த சொல்லுங்க. இப்ப ஓகே, நீங்க ஒரு கிளாஸ் ரூம் செட்டிங்ல இருக்கிறீங்க. ஒரு சேர், உங்களுக்கு ஒரு சேர், உங்களோட பிள்ளைக்கு ஒரு சேர் இருக்கு. ஸோ நீங்க இந்த கிரவுண்டிங் டெக்னிக் செய்றீங்க. இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா? அந்த பிள்ளை வந்து ஒரு க்ளூலெஸ்ஸா இருக்காதா என்ன நடக்குது அப்படிங்கறத பத்தி? ஸோ எப்பவுமே இப்படியான ஒன்று நாங்க செய்யறோம் அப்படின்னா, இந்த கிரவுண்டிங் டெக்னிக் செய்யறோம்னா அதற்கு ஏற்ற சூழலை நீங்க அந்த இடத்துல உருவாக்கணும். இதனாலதான் இந்த கிரவுண்டிங் டெக்னிக் வந்து சக்சஸ் ஆகாம நிறைய இடங்கள்ல இருக்கு. ஸோ பொதுவா இப்ப நான் எனக்குரிய ஒரு ஸ்பேஸ், நான் வந்து ஸ்கூல் செக்டர்ஸ்ல ஒர்க் பண்றேன். நான் வந்து எஜுகேஷன் மினிஸ்ட்ரியில ஒர்க் பண்றேன். வித்தியாசமான வேற வேற ஸ்கூல்களுக்கு போனா ஒரு சென்சரி ரூம் அல்லது ஒரு சைக்காலஜிஸ்டுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ரூம் இருக்கும். ஸோ இங்க இந்த கண்டெக்ட்ல சொல்றேன். கம்பேர் பண்ண முடியாது, ஸ்ரீலங்காவோடையும் யூகேயோடையும் கம்பேர் பண்ண முடியாது. நான் கம்பேர் பண்ணல, பட் சொல்றேன் அந்த சிஸ்டம். நீங்க அதற்கான ஒரு சின்ன ஒரு இடத்தை உருவாக்கி கொள்ளலாம். ஸ்கூல்ல டீச்சர்ஸோடயோ பிரின்சிபலோடயோ பேசி ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ட்ரா ரூம், ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் ரூம் அப்படி எல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதை நீங்க உருவாக்கி கொள்ளலாம். அதுல ஒரு குழந்தையால பார்க்கக்கூடிய மாதிரியான விஷயங்களை போர்ட்ல ஒட்டி வைக்கிறது அல்லது அந்த மேசையில வைக்கிறது. ஸோ இப்படி வந்து செய்யலாம். அடுத்தது உணரக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறப்போ ஒரு கல் உண்டு, ஒரு ஒரு பேப்பர் வெயிட்ட வைக்கிறது, ஒரு சின்ன டெடி பேர வைக்கிறது, டிஃப்ரெண்ட் டெக்ஸ்சர்ல ஒரு கிளே ஒண்ட வைக்கிறது, ஒரு ஜெலி மாதிரியான ஒரு உணவை இல்லாட்டி ஒரு யோகட வைக்கிறது. ஸோ இப்படியானதை செய்யலாம். இந்த ரூம்ல ஒரு காம் மியூசிக்கை நீங்க போடலாம். இப்ப நம்ம யூடியூப்ல நீங்க சர்ச் பண்ணி பார்த்தா விளங்கும் வந்து சென்சரி காம் மியூசிக் அப்படின்னு. ஸோ பொதுவாகவே நான் இந்த சென்சரி காம் மியூசிக் தான் யூஸ் பண்ணுவேன் இங்க இருக்கிற பிள்ளைகளுக்கு. ஸோ நாம வந்து இப்ப ஒரு முஸ்லீம் ஸ்கூல்ல நீங்க டார்கெட் பண்றீங்க, ஒரு தமிழ் ஸ்கூல்ல அந்த பிள்ளைகளோட அந்த ரிலிஜன் அந்த அந்த கண்டெக்ட்ல வந்து ஒரு ஒரு ஓதல், ஒரு குரானை வந்து நல்ல அழகான ஒரு ஓதலை சத்தம் குறையவான்னு சொல்ற ஏதாவது நீங்க பேக்ரவுண்ட்ல போட்டு விடுறது, அல்லது ஏதாவது ஒரு ஒரு ஹிந்து ஸ்கூல், தமிழ் பிள்ளைகள் இருக்கிற ஸ்கூல் அப்படின்னா ஒரு தேவாரம் ஏதோ ஒன்று உங்களோட மத சார்ந்த விஷயங்களை வந்து மெலிதாக போட்டு விடுறது. ஸோ இப்படியானதெல்லாம் நீங்க செய்யலாம். அல்லது உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்லை அப்படின்னு சொன்னா அந்த சென்சரி காம் மியூசிக் அப்படிங்கிறது நல்லாவே பிள்ளைகளை காம் பண்ணும், தனி தனி நபர்களுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அதை வந்து யூஸ் பண்ணலாம். பேக்ரவுண்ட்ல அது ஒரு மெல்லிய இசையாக போற நேரம் பிள்ளைகளுக்கு வந்து அது காம் பண்ணும், அந்த குழந்தைகளை காம் பண்ணும். இப்ப 2 திங்ஸ் யூ கேன் ஸ்மெல் அப்படிங்கிற நேரம் ஏதோ ஒன்று இருக்கணும் இடத்துல. ஒரு ஊதுபத்தியை வைங்க, அல்லது ஒரு வாசம் தார ஏதாவது ஒரு விஷயத்த ஒரு சென்டட் கேண்டில் வைக்கலாம், ஏதோ உண்டு. ஸோ அந்த பிள்ளைகளால அதை நீங்க 5 விஷயம் 4 விஷயம் சொல்ற நேரம் எங்கேயோ போய் யோசிக்க தேவையில்ல. ஜஸ்ட் அவங்களுக்கு முன்னாடி இருக்கிறத
ஸோ அது வந்து அவங்கள காம் பண்ணும். இது ஒரு இது வந்து ஒரு கிரவுண்டிங் டெக்னிக்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கும். இப்ப நீங்க வயதிற்கு ஏற்ற மாதிரி வித்தியாசப்படும். இது சின்ன குழந்தைகளுக்கு இது நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். கொஞ்சம் பெரிய பிள்ளைகள் இருக்கிற இப்ப ஒரு ப்ரீ டீனேஜர்ஸ், ஒரு 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டு படிக்கிற பிள்ளைகள் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு இந்த டச் சென்சேஷன் வந்து நல்ல எஃபெக்டிவா இருக்கும். ஃப்ரம் மை எக்ஸ்பீரியன்ஸ், ரிசர்ச்சை பத்தி சொல்லல, எந்த அனுபவத்தின் அடிப்படையில வந்து டச் வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ கொஞ்சம் பெரிய பிள்ளைகள்னு சொன்னா நீங்க கன்சென்ட்டோட நான் வந்து உங்களை ஒரு டச் இந்த காம் பண்றதுக்கு டச் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்படின்னு சொன்னா இங்க நெற்றிட இரு பக்கத்திலையும் வந்து நீங்க ஒரு ஃபர்ம் மசாஜ் கொடுக்கறது வந்து ஒரு நல்ல காமிங் டெக்னிக்காக இருக்கும். அடுத்தது ஷோல்டர், 2 ஷோல்டர்லயும் இந்த மாதிரி கையை வச்சு அழுத்துறது காமிங் இதாக இருக்கும். அடுத்தது இன்னொன்னுதான், நீங்க யூடியூப்ல வந்து ஸ்டோரி மசாஜ், சென்சரி மசாஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தா பொதுவாக இங்க ஸ்கூல்ஸ்ல வந்து அது ஒரு ஒரு பாடமாக ஒரு ஒரு பாடம் இல்ல, ஒரு பீரியட்லயே வந்து அது இருக்கும். சென்சரி மசாஜ்னு 50 மினிட்ஸ் வந்து டிவியில போடுவாங்க. பிள்ளைகள் வந்து ஆள் மாறி ஆள் அவங்களுக்குள்ளே வந்து அந்த மசாஜ் செய்வாங்க. சிம்பிளானது, தலையில பின்னால வந்து தட்டுறது. ஸோ இது கன்சென்ட்டோட நீங்க செய்யலாம். இப்ப கொஞ்சம் வளர்ந்த பிள்ளை, ஒரு டீனேஜர், நீங்க ஒரு மேல் கவுன்சிலர் ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட, இல்லாட்டி ஒரு ஃபீமேல் கவுன்சிலர் ஆம்பளை பிள்ளைகிட்ட, அஃப்கோர்ஸ் யூ கான் டச், கன்சென்ட் எடுக்கவும் தேவையில்லை, டச் பண்ணவும் தேவையில்லை அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ல அவங்களோட பாதங்களை நிலத்துல ஊன்றி எழும்பி நின்று ஒரு சேர் இருக்கு இல்லையா, அவங்களோட சேரை நல்லா ஃபேர்மா பிடிச்சு கொள்றது. ஸோ இது ஒரு டெக்னிக்காக இருக்கும். இதுவும் ஒரு கிரவுண்டிங் டெக்னிக் ஒன்றுதான், ஒரு எக்ஸசைஸ். ஸோ இப்படியானதை செய்யலாம். ஸோ பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி வித்தியாசமாக செய்யலாம். சின்ன பிள்ளைகளோட டீல் பண்றதுண்டா, இப்ப நான் மோஸ்ட்லி நான் வேலை செய்யறது வந்து ஒர்க் பண்றது பிரைமரி ஸ்கூல்ஸ்ல சின்ன பிள்ளைகள். ஸோ நான் ப்ரிஃபர் பண்றது இந்த இந்த கிரவுண்டிங், இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா 5 4 3 2 1, இந்த டெக்னிக் வந்து வெரி எஃபெக்டிவாக இருக்கும். அடுத்தது சென்சரி ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சென்சரி ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நீங்க உண்மையிலேயே பிராக்டிஸ் பண்ணினீங்கன்னு சொன்னா பெஸ்ட். நீங்க சட்ல கூட சொல்லலாம், யாராவது இந்த சென்சரி ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்றீங்களா காம் பண்றதுக்கு பிள்ளைகள்னு சொல்லி. அது உண்மையிலேயே நீங்க செய்து உங்களுக்கு அனுபவம் இருக்குமெண்டா திருப்பியும் வந்து நீங்க அந்த ஸ்ட்ராட்டஜியை அடாப்ட் பண்ணுவீங்க. அந்த அளவு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த சென்சரியில வந்து நீங்க உங்களோட ஒரு கவுன்சிலிங் அல்லது ஸ்கூல் கவுன்சிலர்ஸ், டீச்சர்ஸ் கொஞ்சம் செட் ஆஃப் டாய்ஸ் இல்லாட்டி இந்த மாதிரி பொருட்களை வச்சுக்கோங்க. இந்த பாப்பிட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஃபிஜெட் டாய்ஸ், அந்த மாதிரியானது. அடுத்தது இந்த பசில்ஸ், அதாவது நம்மளோட புலன்கள் மூலமாக செய்யக்கூடிய விஷயங்கள். புலன்களை பிள்ளைகளுக்கு அதை கொண்டு காம் பண்ணக்கூடிய விஷயங்கள். ஒரு டெடி பேர் சாஃப்ட் ஆனது வைத்துக் கொள்றது. அப்படி இல்லைன்னா உங்க ஸ்கூல்ல வந்து ஒரு பாட வேளையில இடையில வந்து ஒரு மெல்லிய மியூசிக் வந்து போடுறது, இல்லாட்டி இந்த கிளே வாட்டர் பிளே, தண்ணியில விளையாடுறதுக்கு பிளே டைம்ல வந்து தண்ணியில விளையாட விடுறது, இப்படியான விஷயங்கள் வந்து செய்யலாம். பொதுவாக இந்த பிரைமரி ஸ்கூல்ல வந்து என்ன பொறுத்த வரைக்கும், எனக்கு இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் தெரியாது, டு பி ஆனஸ்ட் எனக்கு இப்ப தெரியாது, நான் படிச்சது வரைக்கும் சொல்றேன். நமக்கு இந்த பிளே டைம்ங்கிறதே பெரிய ஒரு விஷயம் இல்லை. லஞ்ச் ஹவர்ஸ்ல வெளியே போய் விளையாடுங்க, சாப்பிட்டா போய் முன்னுக்கு எல்லாருமா சேர்ந்து விளையாடுங்க, இப்படி ஒரு கன்செப்ட் தான் இருந்திருக்கும். சோ இந்த ஸ்கூல்ல இடம் இருக்கும் அப்படின்னு சொன்னா, மைதானங்கள் இருக்கும் அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல சில சின்ன சின்ன விஷயங்கள், இந்த ஸ்கிப்பிங் ரோப் இருக்கு இல்லையா, ஸ்கிப் பண்றது, இது பிள்ளைகளோட ஃபீலிங்ஸ் இமோஷன்ஸை ரெகுலேட் பண்ணும். நம்ம நினைப்போம் உயரம் கூடுறதுக்கோ பிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு தான் இந்த ஸ்கிப்பிங்னு சொல்லி. நீங்க ஸ்கிப் பண்ண பண்ண அந்த பிள்ளைகளோட இமோஷன்ஸ் வந்து கண்ட்ரோல் ஆகும், ரெகுலேட் ஆகும். ஸோ அதை வந்து அந்த விளையாட்டு மைதானத்துல வந்து வைக்கலாம். அடுத்தது இந்த சின்ன பிள்ளைகள் இருக்காங்கன்னா ஒரு பக்கெட்ல தண்ணியை வச்சு சின்ன சின்ன டாய்ஸ், கல்லு மண்ணு ஏதோ ஏதோ அவங்களோட அந்த மெஸ்ஸி பிளே மாதிரி, ஸோ அப்படி ஏதாவது ஒன்று வச்சா அது ஒரு பிளே தெரப்பியாக இருக்கும். ஸ்பெஷலா இந்த ட்ரோமா அஃபெக்டட் ஏரியாஸ்ல இருக்கிற ஸ்கூல்ஸ்ல அதை கன்சிடர் பண்ணலாம். அடுத்தது மரங்கள் இருக்கிற ஸ்கூல்ஸாக இருக்குமெண்டா ஒரு காலையிலயோ ஏதோ ஒரு பாட வேளையில அந்த மரத்துக்கு கீழே இருந்து படிப்பிக்கிறது அல்லது அதை சுத்தி நடக்கிறது. ஸோ இந்த மாதிரி செய்யலாம். அடுத்தது இந்த பபிள்ஸ், நீங்க எத்தனை பேருக்கு அதுல அனுபவம் இருக்குமென்னு தெரியாது. நீங்க ஈவன் நீங்க கவுன்சில் பண்ற நேரம் ஒரு பபிள் கன் இல்லாட்டி நம்ம நார்மலா பபிள்ஸ் விடுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒன்றை நீங்க யூஸ் பண்ற நேரம் அது பிள்ளைகளை நல்லாவே காம் பண்ணும். அது யூஸ் பண்ணலாம். இன்னொன்று வந்து பர்சனலா இப்ப நான் சொல்றேன், நான் யூஸ் பண்றது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். அடுத்து அந்த டிஸ்கோ லைட்ன்னு சொல்லுவாங்களே, அந்த கலர்ஃபுல்லான லைட்ஸ் இருக்கும். ஓகே, அந்த கலர்ஃபுல்லான லைட்ஸ் இருக்கும்.
ஸோ அந்த லைட்ஸ் உங்களோட ரூம்ல ஒரு ஒரு மூலையில அதை போட்டு வைக்கலாம். ஸோ இப்படியானது சென்சரியாக அந்த பிள்ளைகளை காம் பண்ணக்கூடியதா இருக்கும். இன்னொன்னு நாங்க புரிந்து கொள்ளணும், எல்லா குழந்தையுமே இந்த சென்சரிக்கு வந்து முகம் கொடுக்க அந்த அடாப்ட் ஆகாது. ட்ரோமா அனுபவிச்ச பிள்ளைகள்ல சில குழந்தைகள் சென்சரி இந்த லைட் சவுண்டுக்கெல்லாம் வந்து எதிர் வினைய காட்ட ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்படியான குழந்தைகள் அந்த மாதிரியான டிஸ்ட்ரெஸ் காட்டுறாங்கன்னா அந்த விஷயங்களை நாங்க தவிர்த்து கொள்ளணும். ஃபோர்ஸ் பண்ணி ஒரு விஷயத்த குழந்தைகளுக்கு கொடுக்க கூடாது. ஸோ இப்ப இந்த சைக்காலஜிக்கல் ஃபர்ஸ்ட் எய்ட்ல நாங்க இவ்வளவு நேரம் பார்த்ததுல ஆக முக்கியமா நான் நினைக்கிறேன் இந்த கிரவுண்டிங் எக்ஸசைஸும் இந்த காமிங் சென்சரி ஸ்ட்ராட்டஜிஸும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிஸை வந்து குழந்தைகளுக்கு ஒரு அவங்க ஒரு டிஸ்ட்ரெஸை காட்டும் வரைக்கும் வெயிட் பண்ணாம சாதாரணமாகவே இதை கொடுக்கலாம். இன்னொன்று, இப்படியானதெல்லாம் செய்யற நேரம் பிள்ளைகளுக்கு நாங்க சொல்ல வேண்டியது, குழந்தை வந்து இப்ப நம்ம சொசைட்டில ஒரு கவுன்சிலர் இல்லாட்டி ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட போறது பேசுறதுனாலே ஒரு நான் என்ன பைத்தியமா, எனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு டேபு, ஒரு ஸ்டிக்மா இருக்கு இல்லையா? சோ குழந்தைகள்கிட்ட சொல்லணும், நாங்க ரீஅஷ்யூர் பண்ணணும். என்னன்னு சொன்னா, இது யாரும் செய்யலாம். நான் வந்து எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆன நேரம் நான் இதை செய்வேன். பொதுவா நான் பிள்ளைகளோட பழகுற நேரம் சொல்லுவேன் வந்து, ஸோ நான் வந்து ஒரு டெக்னிக் ஒன்று வச்சிருக்கேன். எனக்கு எப்ப ஸ்ட்ரெஸ் ஆகுதோ வீட்டை நான் இதை செய்வேன். ஸோ டு யூ வாண்ட் டு லேர்ன் தட்? உங்களுக்கு அதை தெரிஞ்சுக்கணுமா? ஸோ இப்படித்தான் நான் பிள்ளைகள்ட்ட முதல்ல கேட்பேன். ஸோ அவங்க ஓன்னு சொல்ல போறாங்க. எல்லா பிள்ளையுமே ஓன்னு சொல்லும். ஏண்டா நம்மள மாதிரி இருக்க ஆசைப்படும். ஒரு பெரிய ஒரு வளர்ந்தவரை போல இருக்கே அந்த பிள்ளை ஆசைப்படும். சோ இதை நீங்க வந்து ஒரு டெக்னிக், இது ஒரு தெரப்பி அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கொள்ளாம ஜஸ்ட் ஒரு ஒரு பிராக்டிஸாக அந்த பிள்ளைகளுக்கு பழக்கலாம். ஆர்வத்துல செய்ய ஆரம்பிப்பாங்க சின்ன பிள்ளை. சோ இதை வந்து அடாப்ட் பண்ணலாம். அடுத்தது ராப்போ பில்டிங்னு சொல்லுவோம். குழந்தைகளோட நாங்க ஒரு ஒரு ஹெல்தி ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணணும். இந்த பிள்ளைகளோட ஒர்க் பண்ண முதல்ல நான் சொல்றேன், ஒர்க் பண்ண முதல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணணும். ஸோ இதுல வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னு சொன்னா வந்து, எப்படி நாங்க அந்த பிள்ளைகளோட எங்களோட இன்டராக்ஷனை ஆரம்பிக்கிறோம்னு. ஓகே, நான் ஒரு கவுன்சிலர், நான் இப்ப வந்து இருக்கிறேன். ஓகே வாங்கம்மா வந்து உட்காருங்க. சரி, என்ன பிரச்சனை உங்களுக்கு? நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க, ஸ்கூல்ல எல்லாம் உங்களுக்கு இல்லாம போயிட்டு, வீடு இல்லாம போயிட்டு, இப்ப என்னதான் பிரச்சனை? ஸோ இது ஒரு பேட் வே ஆஃப் கம்யூனிகேட்டிங். எல்லாரும்னு நான் சொல்லல, பட் அப்படியானவங்கள நான் சந்திச்சிருக்கேன். அப்படியானவங்க குழந்தைகளை கூட்டிட்டு வரவங்க, ஆன்லைன் செஷன்ஸ் வரவங்க சொல்லியிருக்காங்க, இந்த நபர்கிட்ட நான் கவுன்சிலிங் போனேன், இப்படி கேட்டாங்க, இது ஒரு பிரச்சனையாம்மா, மனுஷனுக்கு 1000 பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்க. சோ இது இன்னும் டேமேஜ கொடுக்கும். சோ நாங்க எங்க குழந்தைகளோட எப்படியான ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும்டா, பிள்ளைகளுக்கு நாங்க நம்ம நின்று பேசுற நேரம் பாருங்க. நீங்க உங்களோட பெத்த பிள்ளைகள்கிட்ட யோசிச்சு பாருங்க. உங்களோட பிள்ளைகிட்ட நீங்க நின்று ஒரு விஷயத்த கேக்குறீங்கடா, பிள்ளை உங்களை அண்ணார்ந்து பார்க்கிற நேரம் ஒரு பயத்தோட தான் பார்க்கும். நீங்க உட்கார்ந்து பேசுனீங்கடா கொஞ்சம் காமா பேசும். இதை நீங்க உங்களோட வீட்டிலேயே கவனிச்சு பாருங்க. சோ இது ஏனண்டா, நம்மளோட உயரம் வித்தியாசப்படுற நேரம் குழந்தை நம்மள ஒரு பெரிய ஒரு பூதமாத்தான் பார்க்க ஆரம்பிக்கும். இவங்க யாரோ பெரிய ஒரு ஆள், சாரி, அப்படின்னா பார்க்க ஆரம்பிக்கும். சோ எப்பவுமே நீங்க பிள்ளைகளோட பேசுற நேரம் உங்களுக்கு பக்கத்துல ஒரு சேர், உங்களோட கண் மட்டம் அல்லது உங்களோட உயரத்துக்கு சமனான மாதிரி ஒரு சேரை போடணும். இல்ல ஒரு சேர் இல்ல அப்படின்னா நீங்க முழங்கால இருந்து கைகளை பற்றி அந்த பிள்ளையோட கண்ணை பார்த்து பேசணும். சோ இதுதான் அந்த குழந்தையோட நீங்க அந்த ரெப்போ பில்ட் பண்ற ஒரு ஒரு ஸ்டேஜாக இருக்கும். அடுத்தது வந்து பியர் இன்டராக்ஷன்ஸ். மற்ற குழந்தைகளோட எப்படி நாங்க இன்டராக்ட் பண்ண விடுறதுன்னு. இதுல இந்த குரூப் கவுன்சிலிங் செய்யற யாராவது இருக்கிறீங்களான்னு தெரியல. கவுன்சிலர்ஸ் வந்து குரூப் கவுன்சிலிங் செய்யறாரு. அதுல நம்ம விடுற ஒரு தவறு வந்து ஏஜ மையப்படுத்தி குரூப்பை பிரிப்போம். இப்ப நீங்க இந்த ட்ரோமா கவுன்சிலிங் அனர்த்தத்துக்கு பிறகுன்னு சொன்னா 2ஆம் ஆண்டு பிள்ளையெல்லாம் உண்டா போடுறது, 1ஆம் ஆண்டு பிள்ளையெல்லாம் உண்டா போடுறது, 5ஆம் ஆண்டு. சோ இப்படி இல்லாம அந்த பிள்ளைக்கு எல்லாமே பாதிப்பு தான். பிள்ளையோட மனசுல வந்து சின்ன விஷயம், வீடு போனாலும் பாதிப்பு தான், ஸ்கூல் பேக் போனாலும் பாதிப்பு தான். பட் நம்மளால ஒரு ஒரு அனுமானிக்க கூடியதா இருக்கும் இல்லையா? அந்த தாய் தகப்பன் இழந்த குழந்தைகள், அப்படி ஒரு கட்டம் ஒன்று இருக்கு இல்லையா? சோ அப்படி ஒரு குரூப் பண்ணினீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் வந்து அந்த பியர் இன்டராக்ஷனுக்கு வந்து அந்த பிள்ளைகளுக்கு ஈஸியா இருக்கும். அல்லது ஒத்த ரசனை உடைய குழந்தைகள், நீங்க ஒரு பிளே தெரப்பி, ஒரு ஆர்ட் தெரப்பி செய்றீங்க அப்படின்னா ஒத்த ரசனை உடைய குழந்தைகளை நீங்க உண்டாக்கலாம். சில பிள்ளைகள் இந்த பசில்ஸ் அல்லது இந்த லெகோஸ், பில்டிங் பிளாக் செய்யறதுல ஆர்வம் இருப்பாங்க. சில பிள்ளைகள் வந்து பிரிட்டன் பிளே, டீச்சரா நடிக்கிறது, உமாவா நடிக்கிறது அல்லது டாக்டரா நடிக்கிறது, ஸோ இதுல இன்ட்ரெஸ்ட் இருப்பாங்க.
இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒவ்வொன்று இருக்குமே அப்படின்னா, ஒரு லார்ஜ் குரூப்ல கொஞ்ச நேரம் விளையாட விடுறது. சோ கட்டாயம் அந்த பிள்ளைகளே பிரிவாங்க. நீங்க எவ்வளவுதான் விளையாட விட்டாலும் ஒரு பெரிய குரூப்பை அந்த பிள்ளைகளே வந்து செப்பரேட் ஆயிட்டு போவாங்க. இப்ப பொதுவா வந்து இப்ப நான் ஒரு கிளாஸ் ரூமுக்கு ஒரு ஒரு தெரப்பி ஒரு செஷன் செய்யறேன் அப்படின்னு சொன்னா, அந்த பிள்ளைகளை ஒரு 5 மினிட்ஸ் சொல்லுவேன். ஓகே, நான் கொஞ்சம் எழுத போறேன், பேப்பர் ஒர்க் செய்ய போறேன். ஓகே, யூ கைஸ் கோ அண்ட் பிளே. ஸோ அந்த பிள்ளைகள் விளையாடுவாங்க. விளையாடக்குள்ள நான் நோட் பண்ணிட்டு இருப்பேன், எழுதுற மாதிரி உட்காந்து நோட் பண்ணிட்டு இருப்பேன். ஒவ்வொன்றா பிரியும். கொஞ்சம் டாய்ஸை வச்சிங்கன்னா அந்த டாய்ஸ் எடுத்துட்டு ஒவ்வொரு செட்டா பிரியும். ஸோ அதுக்கு பிறகு அந்த செட்டை எடுத்து கவுன்சிலிங் அல்லது உங்களோட குரூப் தெரப்பியை வந்து செய்யலாம். ஸோ இது வந்து அந்த எப்படியான ஒரு இன்டராக்ஷன் அப்படிங்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது இந்த ஃபெமிலியர் டீச்சர்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஏற்கனவே படிப்பிச்ச டீச்சர். அவங்க இயர் 1, 2ல படிப்ப 3ல வேற டீச்சரா இருக்கும். 1, 2ல நல்லா பழகின ஒரு டீச்சரை அந்த அந்த குரூப்புக்கு போடுறது. ஸோ இப்படியானது அந்த பிள்ளைகளுக்கு வந்து ஒரு பியர் ஒரு குரூப் தெரப்பி செய்றீங்கன்னு சொன்னா இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததுதான் வந்து குழந்தைகளுக்கு அந்த மீனிங்ஃபுல் சாய்ஸஸ் அப்படிங்கும் அவங்களுக்குரிய தெரிவுக்கான சுதந்திரம் கொடுக்கிறது. இது வந்து சில பேருக்கு மாற்று கருத்து இருக்கலாம். நான் எப்பவுமே சொல்றது, குழந்தைகளை தெரிவு செய்ய விடுங்க. நம்ம கல்ச்சர்ல, நம்ம நாட்டுல, நான் கூட என்ன கூட வளர்ந்த விதத்துல நீ என்ன சூஸ் பண்றது அப்படிங்கறது தான் கேட்டு வளர்ந்திருக்கேன். ஆனா எப்ப ஒரு குழந்தை ஒரு தெரிவை மேற்கொள்ளுதோ சின்ன வயசுல இருந்தே, இது வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக எனக்கு அது வேணும்னு கேட்கறத பத்தி நான் சொல்லல. நீங்க லவ் பண்றீங்களோ அந்த குழந்தைகள் சரியான ரெஸ்பான்சிபிளான குழந்தைகளாக வளரும். சோ நீங்க ஒரு ஒரு விஷயத்த உனக்கு என்ன டின்னர் வேணும்னு கேட்கறது இல்ல சாய்ஸ். உங்களுக்கு இன்னைக்கு டின்னருக்கு பான் வேணுமா புட்டு வேணுமா இஸ் அ சாய்ஸ். சோ இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு தெரிவுகளை கொடுங்க. நீங்க ஒரு டாய்ஸை கொடுக்குறீங்களா அல்லது ஒரு டெக்னிக்கை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்களா? பிள்ளைகளை சூஸ் பண்ண விடுங்க கவுன்சிலர்ஸா. இதை செய்ய போறீங்களா? கோப்பிங் ஒரு பிள்ளை கோவப்படுது, எனக்கு சரியா கோவம் வருது டாக்டர், இல்லாட்டி எனக்கு சரியா கோவம் வருது டீச்சர், என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாம இருக்கு அப்படின்னா, 2 விஷயம் இருக்கு. உனக்கு கோவம் வர நேரம், சாரி, நீ போய் தண்ணி குடி, அப்படி இல்லைன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணு. எதை செய்ய போற? ஓகே, நான் தண்ணி குடிக்கிறேன். ஓகே, நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்றேன். லெட் தெம் சூஸ். ஸோ இப்படியான தெரிவுகள், இந்த கோப்பிங் ஸ்ட்ராட்டஜிஸை வந்து குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். அடுத்ததான் வந்து சின்ன சின்ன ஸ்ட்ரென்த்தும் சக்சஸையும் பாராட்ட செலிப்ரேட் பண்ண கற்றுக்கொள்ளணும். நம்ம கிட்ட அறவே இல்லாத ஒரு பழக்கம் அது. நம்ம வீடுகள்லயும் என்ன செய்வோம், பிள்ளைகள் வந்து வின் பண்ணிட்டு வந்தா மாஷா அல்லாஹ் நல்லா செஞ்சிருக்கீங்க, நீங்க வின் பண்ணிட்டீங்க, பெரிய விஷயம், அதுக்கேற்ற மாதிரி செய்வோம். ஒரு பிள்ளை ஒரு குரானை 30 ஜூஸும் முடிச்சா பலூன் கட்டி கேக் வெட்டி எல்லாம் செஞ்சு செலிப்ரேட் பண்ணுவோம். ஆனா திக்கி திக்கி அந்த பிள்ளை வந்து ஃபர்ஸ்ட் குரானை முடிச்ச உடனே எந்த ஒரு இதுவுமே இல்லை. சோ இது உண்மையிலேயே இட் டசன்ட் மீன் நம்ம எல்லாத்தையுமே பிள்ளைகளுக்கு வந்து செலிப்ரேட் பண்ணணும், பார்ட்டி கொண்டாடணும்னு சொல்லி நான் சொல்ல வரல. பாராட்டுங்க, சின்ன வசனங்கள், சின்ன வார்த்தைகள் அந்த குழந்தைகளுக்கு வந்து ஒரு ஊக்கத்தை கொடுக்கும். உங்களோட செஷனுக்கு ஒரு பிள்ளை வருதா, நீங்க சொன்ன ஒரு விஷயத்த செஞ்சுட்டா, கிரவுண்டிங் டெக்னிக் செஞ்சுட்டா, வீட்டை அனுப்புறீங்க, டெய்லி நீங்க இதை செய்யுங்க, டெய்லி ஒரு 2 மினிட்ஸ் எடுத்து செய்யுங்கன்னு சொல்றீங்க. வந்து சொல்லுது, மிஸ் நான் உங்களை கண்டு 4 நாள் ஆயிட்டு, 4 நாள் நான் இதை செஞ்சேனா, வெரி குட், நீங்க வெரி இம்ப்ரெசிவ், நீங்க செய்தது என்ன இம்ப்ரெஸ் பண்ணுது. ஏன்னா பிள்ளைகளோட நோக்கம் எப்பவுமே வளர்ந்து ஒரு இம்ப்ரெஸ் பண்றதா தானே இருக்கு. சோ நீங்க என்ன இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்க, வெரி இம்ப்ரெஸ்ட்னு சொல்றதுல நமக்கு எதுவுமே குறைஞ்சு போகாது இல்லையா? சோ அது இல்லாம வந்து ஆஹ் இப்ப நீங்க அப்படி சொல்றதுல இன்னொன்னு என்னன்னா, அந்த பிள்ளை உண்மையை ஆனஸ்டா உங்கள்ட்ட இருக்க பாக்கும். இல்லாட்டி வந்து சும்மா சொல்லுங்க தானே, ஹோம் ஒர்க் செய்தேன் செய்யல. இப்ப நாமெல்லாம் என்ன, ஹோம் ஒர்க் செய்யாம வச்சுட்டு வந்து செஞ்சுட்டு வச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்லி எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. ஏன் அதுண்டா, நமக்கு ஹோம் ஒர்க் செஞ்சாதான் சரி, நமக்கு எந்த ஒரு அங்கீகாரமுமே அந்த டீச்சர்கிட்ட கிடைக்கல. எல்லா டீச்சர்ஸையும் சொல்லல, நான் சொல்றேன். அப்படி ஒரு நிலைமையில தான் வந்து நம்ம மறைக்க பார்ப்போம். ஸோ சின்ன சின்ன குழந்தைகளோட வின் அதை வந்து செலிப்ரேட் பண்ணுங்க. செலிப்ரேட் இன் த சென்ஸ் வார்த்தைகளால கொண்டாடுங்க. நீங்களும் அத பேரண்ட்ஸோ அல்லது டீச்சர்ஸ் கவுன்சிலர் செய்யற நேரம் ஒரு ட்ரஸ்ட் வரும். ஓகே, ஐ கேன் டூ சம்திங் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் வந்து அந்த பிள்ளைக்கு வரும். அடுத்த ஃபியூச்சர் நம்ம காரணம், நம்ம இவ்வளவு செய்யற என்னத்துக்கு, குழந்தையோட எதிர்காலம் இன்னும் டேமேஜ் பண்ணக்கூடாது, பிடிஎஸ்டிக்கு போகக்கூடாது. ஸோ இந்த காரணத்தாலதான் நாம இதை வந்து செய்யறோம். ஸோ ஓகே, ரைட், டைம் இருக்குமா? ஓகே. ஸோ அடுத்தது வந்து ப்ராக்டிக்கல் இன்டர்வென்ஷன் வந்து எப்பவுமே ஒரு பிள்ளையோட நீங்க பேசுறீங்கண்டா லிசன் பண்ணுங்க. நம்ம லிசன் பண்றதை விட என்ன பதில் சொல்றாங்கிறது தான் யோசிப்போம். அதுலயும் கவுன்சிலிங் செய்யற ஆரம்பத்துல ஸ்டார்டிங்ல எக்ஸ்பீரியன்ஸுக்கு முந்தி நான் உட்பட பேசுற நேரம், அடே ஓகே இவ இதை சொல்றாவே, இதுதான் பிரச்சனை, ஓகே நான் இதுக்கு இதைத்தான் சொல்லணும், இதைத்தான் சொல்லணும்.
ஸோ நம்மளோட ஸ்ட்ராட்டஜிஸ் தான் மூளை வேலை செய்யுமே தவிர நமது பிள்ளைய காது கொடுத்து கேட்க மாட்டோம். ஸோ நிறைய பேரோட பேசுங்க. கவுன்சிலர்ஸ் வந்து இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல வரணும். இது வந்து படிச்சதால மட்டும் வர ஒரு விஷயம் இல்ல. நிறைய எக்ஸ்போஜர் ஆகணும். ஸோ காது கொடுத்து கேளுங்க. ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸ் கேளுங்க பிள்ளைகள்கிட்ட. நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படின்னு, உங்களுக்கு கவலையா இருக்கா, இல்ல நீங்க வந்து அழ போறீங்களா? ஸோ இப்படியானது வந்து க்ளோஸ்ட் எண்டட் கொஸ்டின்ஸ். நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க, இது உங்களை எப்படி பாதிச்சிருக்கு? ஸோ இப்படியான ஓப்பன் எண்டட் கொஸ்டினை கொடுங்க. அடுத்தது, பிள்ளைகளோட அந்த நேரத்து இந்த அனர்த்தத்துக்கு பின்னான இமோஷன்ஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாம் நார்மல் நார்மலைஸ் பண்ணுங்க தயவு செஞ்சு. அப்படியா, இது பெரிய விஷயமே ஸ்ரீ, நீங்க இப்படியெல்லாம் யோசிச்சீங்களா, இதுக்கெல்லாம் நீங்க அழுதீங்களா, இப்படி கேட்கிற நேரம் சம்திங் எனக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிட்டு இருந்தா பிள்ளை நினைக்க போகுது. சோ நார்மலைஸ் பண்ணுங்க. இது யதார்த்தம், இது நார்மல். இப்ப இவ்வளவு நடந்திருக்கு நாட்டுல, இவ்வளவு வெள்ளம் நடந்த அப்புறம் இது ஒரு நார்மல் பிஹேவியர். நீங்க இப்படி ஃபீல் பண்றது உண்மை. பேரண்ட்ஸுக்கு சொல்லுங்க. பேரண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, அவ்வளவு பெரிய பாதிப்பெல்லாம் இல்ல டாக்டர், எங்களோட வீட்டை டீச்சர் எங்களோட வீட்டு அப்படியெல்லாம் பெரிய பாதிப்பு இல்ல. ஆனா இவன் என்னமோ பெருசா என்னமோ நடந்த மாதிரி இருக்காண்டா. ஏன்னா அந்த பிள்ளைகள் வந்து சோசியல் மீடியால பாக்குது, நியூஸ்ல பாக்குது. சோ அது பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது. உதாரணமா இந்த வெள்ள அனர்த்த நேரம் வந்து நீங்க நம்பினாலும் நம்புங்க, 3 நாள் நான் ஒழுங்கா சாப்பிடல. அந்த அளவுக்கு அதை எஃபெக்ட் பண்ணது நியூஸ்ல பாக்குறது. அப்ப அதை அண்டர்கோ பண்ணின ஒரு பிஞ்சு மனசு எந்த அளவு பாதிக்கப்பட்டிருக்கும். சோ அந்த இமோஷன்ஸை நார்மல் பண்ணுங்க. இமோஷன்ஸை பேரிட கற்றுக்கொள்ளுங்க. பிள்ளை சொல்லும், எனக்கு கோவம் வருதுண்டா, உங்களுக்கு கோவம் வருதா, உண்மையிலேயே கோவம் வருதா, ஏன் கோவம் வருது? ஓகே, ஏன்டா எனக்கு கவலை. ஓகே, அப்ப அதுக்கு பேர் கவலை. யூ ஆர் சேட், யூ நாட் ஆங்கிரி. அந்த சரியான உணர்வுகளை குழந்தைகளுக்கு பேரிட நாங்க கற்றுக்கொள்ளணும். அடுத்தது, பிள்ளைகளோட பேசுற நேரம் செய்யக்கூடாது அப்படின்னா ப்ரெஷர் பண்றது. ஓகே சொல்லுங்கம்மா, இப்ப நம்ம பேச வந்திருக்கோம் தானே, என்ன பிரச்சனை உங்களுக்கு, ஏன் பேசாம இருக்கீங்க, சரி சொல்லுங்க, இவ்வளவுதானா? ஸோ டோன்ட் டூ தட். ஒரு 40 நிமிஷ செஷன்ல 30 நிமிஷம் என்னோட ஒரு வார்த்தை கூட பேசாத குழந்தை கூட இருந்திருக்கு. 30 மினிட்ஸ் ஒன்றுமே பேசல. ஓகே, அந்த பிள்ளை அதுல பாட்டுல ஒரு கிளேய உருட்டி 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 இருந்துச்சு. சோ அப்படி குழந்தைகளுக்கு ப்ரெஷர் கொடுக்காதீங்க. என்ன, நம்ம எப்பவுமே கவுன்சில் பண்ணி கொள்ளலாம், ஆனா டேமேஜ் ஏற்படுத்தப்படாதங்கிறதுல கவனமா இருக்கணும். அடுத்தது, மினிமைசிங் இமோஷன்ஸ். நான் சொன்ன மாதிரி உணர்வுகளை கீழாக்காதீங்க. இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படிங்கிறதோ, அல்லது பொய்யான நம்பிக்கைகளை கொடுக்காதீங்க. நீங்க இந்த ஸ்கூலுக்கு இன்றைக்கு போறீங்க, சின்ன பிள்ளைகள் கேட்பாங்க, நீங்க நாளைக்கும் வருவீங்களா, நீங்க திருப்பி வருவீங்களா? ஓம்மா, நான் கட்டாயம் வருவேன். ஸோ டோன்ட் டூ தட். இல்ல, நான் வரமாட்டேன், மேபி இன்னொருத்தர் வரலாம். இப்படியான உணர்வுகளை விஷயங்களை நீங்க பிள்ளைகளோட டீல் பண்ற நேரம் கொடுங்க. அடுத்தது, எப்பவுமே அவங்களோட சஃபரிங் இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணாதீங்க. சொன்ன மாதிரி, அவங்களுக்கு உமா வாப்பாவே போய்த்தாங்க, உங்களுக்கு சாட்சி தானே. டோன்ட் டூ தட். ஏன்னா அந்த குழந்தையோட மனசுல அது என்ன அளவு பாதிப்பு ஏற்படுத்தும்னு எங்களுக்கு தெரியாது. அடுத்தது, இந்த பிஹேவியர் டிஸ்ரெகுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சின்ன பிள்ளைகள் ஸ்கூல்ல வித்தியாசமா நம்ம முதலையும் பார்த்திருந்தோம், ஹைப்பர் ஆக்டிவிட்டியை பத்தி நம்ம பேசல. சோ குழந்தைகள் முந்தி இருந்ததை விட ஓடுறது, பாயுறது, பாடத்தை கவனிக்கிறல்ல, அடுத்த மேசைக்கு தாவி போறது, அவன்கிட்ட பென்சில் எடுக்கிறது, இப்படி ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கு. ட்ரோமாக்கு உட்பட்ட குழந்தைண்டா அது ட்ரோமாவோட ஒரு ஒரு பார்ட், அதோட ஒரு வெளிப்பாடாக இருக்கு. அதே நேரம் மெல்ட் டவுன் அப்படின்னு சொல்லுவோம். அழுகிறது, சும்மா கண்ணெல்லாம் தண்ணி, மூக்கெல்லாம் ஒழுகி உட்காந்து அழும், இந்த உருகி அழுகிறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மெல்ட் டவுன்ஸ். சோ அது குழந்தைகள்ல இருக்கலாம். தன்னைத்தானே தனிமைப்படுத்தி கொள்றது, கில்ட் ஃபீலிங் இருக்கிறது. ஸோ இப்படி எல்லாம் கூட குழந்தைகள்கிட்ட அவதானிக்கிறீங்க அப்படின்னா சம்திங் இஸ் ராங். அதை வந்து நம்ம கவனிக்கணும். அடுத்ததான் வந்து இந்த ருட்டீன் அப்படிங்கிறத நம்ம ஒழுங்காக்குறது. இப்ப பிள்ளைகள் ஒவ்வொரு இடத்துல ஸ்கேட்டர்டா இருப்பாங்க. வேற ஒரு இடத்துல உறவினர்கள்ல வீட்டுல தங்க வைக்கப்பட்டிருக்கலாம், அல்லது முகாம்கள்ல தங்க வைக்கப்பட்டிருக்கலாம். சோ இல்லாட்டி உடைந்த வீடுகள்ல இருக்கலாம். சோ அவங்களோட ரூம் போயிருக்கலாம், அவங்க படுக்கிற இடம் மாறி இருக்கலாம், சம்திங். எல்லாம் கஷ்டமா இருக்கும். ஆனா ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒழுங்கான ஒரு ருட்டீனை வந்து அவங்க கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணணும். 100% சரியாக இல்லாட்டியும் தூங்கின டைமே தூங்கு, எழும்புற டைம் எழும்பி, காலையில எழும்பினோடனே பிரஷ் பண்றது, சாரி, இப்படியான ருட்டீனை வந்து அந்த குழந்தைகளுக்கு நாங்க கொண்டு வரணும். அடுத்தது, பனிஷ்மெண்ட். இவ்வளவு நாளும் நாங்க பனிஷ் பண்ணியிருப்போம். பாதிக்கப்பட்டிருக்க ஒரு பிள்ளை 2 அடியை போட்டிருப்போம். அடிக்கிறதுக்கு வந்து 100% நான் அகெயின்ஸ்ட். ஆனா அதுக்கு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விளக்கம் சொல்லுவாங்க. சரி, நீங்க அப்படி செய்திருக்கலாம் பேரண்ட்ஸ், பட் இப்போ உங்களோட குழந்தைகள் இந்த ட்ரோமாவுக்கு உட்பட்டு இருக்கு, அல்லது அனர்த்தத்துக்கு முகம் கொடுத்திருக்கு அப்படிங்கிறப்போ, ஏற்கனவே அந்த குழந்தைகள் மனதளவுல ரொம்ப ஃப்ரெஜைலா உடையக்கூடிய குழந்தைகளா இருக்கிறதால, தயவு செய்து இந்த நேரம் உங்களோட அந்த பனிஷ்மெண்ட்டை வந்து காட்ட வேண்டாம். அது ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள்.
ஸ்கூல் பேஸ்லன்னு சொன்னா இதை பத்தி நான் பேசி ஆகணும்னு நினைச்ச ஒரு விஷயம் தான் வந்து இந்த காம் ஸ்பேஸ் அப்படிங்கிறது. பொதுவாக இங்க அஃப்கோர்ஸ் இப்பவும் சொல்றேன், மேலைத்திய நாடுகளையும் ஸ்ரீலங்காவையும் நம்மளோட சிஸ்டமையும் நான் கம்பேர் பண்ண வரல, கம்பேர் பண்ணவும் முடியாது. அது வந்து ஒரு டெவலப் கண்ட்ரி அண்ட் டெவலப்மெண்ட் கண்ட்ரி வந்து டிஃப்ரெண்ட். ஆனா ஒரு எல்லா கிளாஸ் ரூம்லயும் ஒரு காம் ஸ்பேஸ் ஒன்று இருக்கு. அதாவது ஒரு குழந்தை வந்து தனக்கு ஒரு லோ மூடாக இருக்கு, தனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா அது போய் ஒரு இடத்துல உட்கார்றதுக்கான ஒரு இடம் இருக்கு. அன்பார்ச்சுனேட்லி நம்ம ஸ்கூல்ல காம்ங்கிற வார்த்தைக்கு இடம் இல்ல. நீ உனக்கு என்ன நடந்தாலும் நீ அந்த பாடத்தை கவனிச்சுதான் ஆகணும், நீ அழுதாலும் சரி பிரட்டினாலும் சரி நீ அதை பார்த்துதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு துர்ப்பாக்கிய நிலை வந்து பர்சனலி நான் கூட அனுபவிச்சிருக்கேன். ஒரு ஒரு நமக்கு மனசு நம்மளால அந்த இடத்துல இருக்க முடியாட்டியும் கண்ணால தண்ணி வரவும் முடியாம உட்கார்ந்த ஒரு சுச்சுவேஷனும் நமக்கு இருந்திருக்கு. சோ நான் சொல்லல ஒவ்வொரு கிளாஸ்லயும் இங்க இருக்கிற மாதிரி ஒரு காம் கோர்னர் இருக்கணும்னு இல்ல. முடியும்னு சொன்னா ஸ்கூல் கவுன்சிலர்ஸ் நீங்க இதா இருக்கிறவங்க ஒரு சஜஷனாக ஒரு இடத்தை ஸ்கூல்ல ஒரு தேவையில்லாம ஒரு கதிர மேசை போட்ட ஒரு ரூமா இருக்கட்டும் வாட்டேவர், ஒரு மூலையில 2 3 குஷன் பிலோ இல்ல 2 3 பிலோவை வச்சு ஒரு பெட்ஷீட்டை விரிச்சு ஒரு 2 3 புத்தகத்தை வச்சு தண்ணிக்கு ஒரு பொட்டில வச்சு இப்படி வந்து அந்த ஒரு காமான ஒரு இடத்த ஒரு பிள்ளை ஒரு மனதளவுல கஷ்டப்படுது, ஒரு போராடுது, ஒரு அப்செட்டா இருக்கு, இப்படி ஒரு நிலைமை வந்தா ஓகே அந்த இடத்துல போய் இருந்துட்டு வாங்கன்னு சொல்றதுக்கு ஒரு ஸ்பேஸை கொடுக்கலாம். சோ இந்த மாதிரியான ஒரு காம் ஸ்பேஸை வந்து பர்சனலி நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸ்கூல்ல ஏதோ ஒரு இடத்துல டீச்சர்ஸும் வந்து அது கொஞ்சம் ஃபிளெக்சிபிளாக இருக்கணும். சும்மா சும்மா போய் எல்லா பிள்ளையும் தூங்க போறது இல்ல. ஏன்னா அந்த அந்த ஒரு விஷயத்துக்காக எக்ஸ்கியூஸுக்காக இல்ல. ஒரு பிள்ளை உண்மையிலேயே மனதளவுல ஒரு கஷ்டத்தை அனுபவிக்குதுன்னா அதுக்கு அந்த ஒரு இடத்த வந்து சூஸ் பண்ணணும். சோ இது அதோட இந்த ஹை ரிஸ்க்ல இருக்கிற பிள்ளைகள் இருக்காங்க இல்லையா, இப்ப நீங்க ஒரு நார்மலா ஒரு பிள்ளைகளோட பேசிட்டீங்க. சோ இதுல நீங்க ஐடென்டிஃபை பண்ற ஹை ரிஸ்க் பிள்ளைகளை ட்ராக் பண்றது, அவங்க இப்படி இருக்கிறாங்க, பிறகு அவங்களோட ப்ரோக்ரஸ் எப்படி இருக்கு, படிப்புல கவனம் இருக்குதா அல்லது வேற வேற தாட்ஸ் இருக்கா, இதை வந்து ட்ராக் பண்ணலாம். ஸோ அடுத்தது வந்து கிரீஃப் அண்ட் பெரியமெண்ட். ஸோ யாரையாவது இழந்துட்டு செல்ல பிராணி இழந்துட்டு உமாவா அப்பா உறவினர்கள் வீடு ஏதோ ஒன்று இழந்த ஒரு குழந்தைகள்கிட்ட நாங்க எப்படி இவங்களை ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா குழந்தையோட வயதிற்கு ஏற்ற மாதிரியான உண்மையான ஒரு எக்ஸ்பிளனேஷனை நாங்க கொடுக்கணும். பொய்யான விஷயங்களை சொல்லக்கூடாது. வீடு எங்க அப்படின்னா எங்களோட வீடு உடைஞ்சிட்டு, எங்களோட வீடு இல்ல, நாங்க இன்னொரு வீடு கட்டுவோம் இல்லாட்டி இன்னொரு இடத்த போவோம், அப்படி இல்லாம அந்த வீடு அது அங்க இருக்கு அது பிறகு பார்த்துக்கொள்ளலாம். ஸோ டோன்ட் டூ தட். ஸோ உண்மையான எக்ஸ்பிளனேஷனை குழந்தைகளுக்கு கொடுங்க. அடுத்தது எப்பவுமே சொல்ல வேண்டியது வந்து உங்களோட பிள்ளை குற்ற உணர்ச்சிய வார்த்தைகளால வெளிப்படுத்தா விட்டா கூட நீங்க சொல்ல வேண்டியது உங்களோட தவறு இல்லை, இது நம்மளோட தவறு உண்டு இல்ல, இது வந்து ஒரு இயற்கையான அர்த்தம், இது நேச்சுரல், இதுக்கு நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம், இட்ஸ் நாட் யுவர் ஃபால்ட் அப்படிங்கிறத நாம சொல்லணும் குழந்தைகள்கிட்ட. அடுத்தது ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர்ஸ் கவுன்சிலர்ஸ் அந்தந்த கல்ச்சருக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அந்தந்த ஒவ்வொரு இப்ப ஒரு இஸ்லாமிய சூழல்ல வாழ்ற பிள்ளையா இருக்கட்டும், இந்து அல்லது பௌத்த சூழல், அவங்களுக்கு கல்ச்சரல் பிராக்டிஸ் இருக்கும், நேரம் எடுக்கும் அவங்க அதுல இருந்து அடாப்ட் ஆகிறதுக்கு. சோ அதை பற்றி தெரிந்து கொள்ளுங்க, மற்றவங்களோட பேசுங்க. நீங்க ஒரு இஸ்லாமிய சூழல்ல இருந்தா ஒரு ஹிந்து கவுன்சிலர் இருந்தா உங்களோட என்வாயன்மெண்ட்ல எப்படி, உங்களோட கல்ச்சர்ல எப்படி, இப்படி தெரிந்து கொள்ளுங்க. அடுத்தது குழந்தைகளோட பழகுற நேரம் நீங்க நிறைய இந்த ஸ்டோரி டெல்லிங்கா இருக்கட்டும் இல்லாட்டி வரைகிறது பிளே தெரப்பி இதெல்லாம் இது டீட்டெயில்டு இது நமக்கு நேரம் போதாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தெரிந்து கொண்டு அல்லது அதற்குரிய ட்ரைனிங் எடுத்துக்கொண்டு அந்த மாதிரியானதெல்லாம் செய்யலாம். அடுத்தது டெத்தை பத்தி எப்படி பேசுறது. ஓகே வி ஆல்மோஸ்ட் டன். டெத்தை பத்தி நம்ம எப்படி பேசுறது அப்படின்னா ஒரு ஆளோட இறப்பு வந்து குழந்தைகளுக்கு உண்மையை சொல்லுங்க, கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. எப்படின்னு சொன்னா இப்ப நம்ம சில பேர் சொல்றதை பார்த்திருப்போம் வந்து என்ன அவங்க வானத்துக்கு போயிட்டாங்க திரும்பி வருவாங்க இப்படியான விஷயங்கள்லாம் சொல்லுவோம். உண்மையா சொல்லுவாங்க, தே ஆர் கோன், அவங்க போயிட்டாங்க. உங்களோட மதத்துல இருந்தா அல்லாட்ட போயிட்டாங்க அல்லது கடவுள்கிட்ட போயிட்டாங்க சாமிகிட்ட போயிட்டாங்க, அவங்க திருப்பி உலகத்துக்கு வர மாட்டாங்க. பட் நாம நம்மளோட வாழ்க்கையை கொண்டு போகணும். சோ இப்படி உண்மையா ஆனஸ்டா ஜென்டிலா சொல்லுங்க. திருப்பி திருப்பி என்ன பூனைக்குட்டி எங்க என்ன பூனைக்குட்டி எங்கண்டா எத்தனை தரம் மட்டும் சொல்றது அப்படின்னு கத்தாம ஜென்டிலாக திருப்பி திருப்பி சொல்லுங்க. ஏண்டா பிள்ளைகள் ஒரு விஷயத்த அடிக்கடி கேட்கிறாங்கன்னா அவங்க கன்வின்ஸ் ஆகலன்னு அர்த்தம், மூளைக்குள்ள ஓடிட்டே இருக்கு. ஸோ டெல் அகெயின் அண்ட் அகெயின். நீங்க ஒரு 100 தரம் கேட்கிறானா 200 தரம் கேட்கிறானா ஒரு இடத்துல ஒரு கட்டத்துல அந்த பிள்ளை கன்வின்ஸ் ஆகும், ஓகே இதுதான் பதில், அது பிறகு கேட்காது. ஸோ அந்த மாதிரி பிள்ளைகளுக்கு சொல்லுங்க. ஸோ இது இல்லாம ரெஃபரல், நீங்க எப்ப ஒரு ப்ரொஃபஷனலா ஒரு சைக்காட்ரிஸ்ட் அல்ல சைக்காலஜிஸ்ட பிள்ளைகளை அனுப்பணும் ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு சொன்னா வந்து
6 வீக்காக சம்பவம் நடந்து அல்லது நீங்க ட்ரீட்மெண்ட் கவுன்சிலிங் கொடுக்க ஆரம்பித்து 6 வீக்குக்கு மேல இந்த நம்ம மேல டிஸ்கஸ் பண்ண சிம்டம்ஸ் நிலையாக இருக்கும் அப்படின்னாலோ அல்லது சிவியர் வித்ரோவல், பிள்ளை வந்து தன்னைத்தானே அதிக அளவுல தனிமைப்படுத்தி கொள்ளுது, சந்தோஷமாக இருந்த பிள்ளை இப்ப டிப்ரெஷன் மோட்ல இருக்கு அப்படின்னாலோ, அல்லது செல்ஃப் ஹார்ம், தன்னைத்தானே துன்புறுத்தி கொள்றது, சின்ன விஷயம் தலையில அடிக்கிறது, தலையை கொண்டு போய் கதவுல முட்டுறது, கையை வெட்டி கொள்ளணும் இல்ல, தலையை கொண்டு போய் கதவுல முட்டுறது, இப்படியான பிஹேவியர்ஸ பாக்குறீங்க. பேனிக் அட்டாக்ஸ், பிள்ளை வந்து மூச்சடிக்க இல்லாம பேனிக் அட்டாக், ஹைப்பர் வென்டிலேஷன் ஆகுது, அல்லது வந்து டிசோசியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நீங்க ட்ரோமா உட்பட்ட ஒரு பிள்ளைய பார்த்து நீங்க பேசிட்டு இருப்பீங்க, எங்கேயோ யோசிச்சுட்டு இருக்கும், அல்லது அந்த இந்த உலகத்துல இல்லைண்டுவோம் இல்லையா, அடுத்தது டக் டக்குன்னு இப்ப நடந்ததையும் மறக்கும். ஸோ இப்படியான சிம்டம்ஸ் அந்த டிசோசியேஷன் இருக்கும்டா நீங்க கட்டாயம் இந்த குழந்தைகளை ரெஃபர் பண்ணணும். முக்கியமானது சூசைடல் ஐடியேஷன். ஸோ குழந்தைகள் செல்ஃப் ஹார்ம் பண்ற குழந்தைகள் சூசைடல் ஐடியேஷனை போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம், நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ செல்ஃப் ஹார்ம் இருந்தாலே நீங்க அந்த இடத்துல வந்து ஒரு டேர்ன் ஒன்று எடுக்கணும், சரியான ஒரு சர்வீஸுக்கு ரிஃபர் பண்ணணும். அதே நேரம் நம்ம கவுன்சிலர்ஸ், டீச்சர்ஸ், பிஎஃப்ஏ செய்யறோம் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் எய்ட் செய்யறோம்னா நாமளும் எக்ஸாஸ்ட் ஆகும். இந்த கதையெல்லாம் கேட்கிறப்பவே நமக்கு அவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். ஸோ நம்மளோட செல்ஃப் கேரும் முக்கியமா இருக்கும். ஒரு பிரேக் எடுங்க, உங்களால முடியல, நீங்க நிறைய பேர் சொல்றாங்க இதுக்கு மேல எனக்கு இது தாங்கியலன்னா ஒரு பிரேக் எடுங்க. உங்களோட கலீக வந்து இந்த பிள்ளைய நீ பாரமிடு, எனக்கு இயலாது அப்படின்னு சொல்லுங்க, நத்திங் ராங். அடுத்தது ஒரு பவுண்டரி செட் பண்ணுங்க. குழந்தைகளோட பழகுற நேரம் இது எந்த புள்ள மாதிரி, இது எந்த தாத்தட புள்ள மாதிரி, சாச்சிர புள்ள மாதிரி, நத்திங். நீங்க ஒரு ப்ரொஃபஷனல், அந்த இடத்துல நீங்க ஜென்டிலாக நடந்துக்கிறதை தவிர இந்த குழந்தைக்கும் எனக்கும் எந்த ஒரு பர்சனல் கனெக்ஷனும் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு பவுண்டரியை வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது இந்த காமிங் டெக்னிக்ஸ், இந்த மெடிடேஷனோ வாட் எவர், தொழுகை, பிரார்த்தனை, இது எல்லாமே நாம நம்ம லைஃப்ல கண்டினியூ பண்ண நேரம் நமக்கு ஒரு ப்ராக்டிஸாக இருக்கும். ஸ்ரீலங்கால ஸ்பெசிபிக் ஆர்கனைசேஷன்ஸ் என்னை விட கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் கூகுள்ல இருந்து காப்பி பேஸ்ட் தான் பண்ணினேன். ஸோ மேபி சரியாக இருக்கலாம், தவறாக இருக்கலாம். ஸோ என்னை விட உங்களுக்கு கூட தெரியும், அந்த சர்வீசஸ்க்கு வந்து பிள்ளைகளை வந்து ரெஃபர் பண்ணலாம். ஸோ இந்த இந்த இது மூலமாக, இந்த வெபினார் மூலமாக அல்ல இந்த டிஸ்கஷன் மூலமாக நாங்க பார்த்தது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். நேரமும் பற்றாக்குறை இருக்கும், கேள்விகளும் கேட்கறதுக்கு ஒரு நேரம் இருக்கணும். ஸோ இந்த டெக்னிக்ஸ்ல நீங்க என்ன டெக்னிக்கை யூஸ் பண்ணுவீங்க, எப்படி குழந்தைகளை சேஃபா வச்சிருப்பீங்க அப்படிங்கறத பத்தி ஒரு ரிஃப்ளெக்டிவா நீங்களும் யோசிக்கலாம். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். ஜஸாக்கல்லா, நன்றி. ஜிசாக்குமுல்லா ஹைரன். உண்மையிலேயே அந்த நாங்க எதிர்பார்த்த, அதாவது ப்ராக்டிக்கலாக இப்ப வந்துட்டு 2 வீக்ஸ் முடிஞ்ச இந்த கட்டத்துல, முடிகிற இந்த கட்டத்துல இருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் 2 வீக்ஸ் முடிஞ்சுது. அப்ப இந்த கட்டத்துல வந்துகிட்டு இருக்கிற பிள்ளைகள் அவங்களோட எப்படி ஹேண்டில் பண்ணலாம், ப்ராக்டிக்கல் எப்படி ஒர்க் பண்ணலாம்ங்கிற ஒரு ஒரு ப்ராக்டிக்கல் செஷனாக தெரப்பீஸுங்கிறதையும் விட பிளே பேஸ்ட், அதே மாதிரி அவங்களோட உணர்வு, அதாவது புலன்கள் சார்ந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. உண்மையிலேயே ஒரு 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 ப்ராக்டிக்கல் செஷனாக இது அமைஞ்சிருக்குது. இது உண்மையிலேயே எங்களுக்கு இன்னும் டைம் முடிகிற கட்டமாக இருந்தாலும் கேள்வி பதிலுக்கான நேரமாக நாங்கள் இதை அமைச்சு கொள்கிறோம். யாருக்காவது இந்த செஷனில் ஏதாவது கேள்விகள் கேட்டுக்கொள்ள இருக்குமென்றால் தாராளமாக நீங்கள் உங்களோட மைக்கை அன்மியூட் பண்ணி கேள்விகள் கேட்டுக்கொள்ளலாம். நான் நினைக்கிறேன் இது அதுக்கான சந்தர்ப்பம். டாக்டர், இதுல வந்து அந்த பிள்ளைகளுக்கு அந்த பேரண்ட்ஸ்ல அந்த ஃபேமிலி சப்போர்ட்டை கொடுக்கறதுக்கு அவங்கள பேரண்ட்ஸ் எப்படி விழிப்புணர்வு செய்யலாம்ன்ற விஷயத்தையும் கொஞ்சம் சொல்லணும்னு சொன்னாக்கும் நல்லான்னு நினைக்கிறேன். இதுல நம்ம டிஸ்கஸ் பண்ண நிறைய விஷயங்கள் பேரண்ட்ஸே செய்யலாம். இதுக்கு நம்ம ஒரு கவுன்சிலர் தான், டீச்சர் தான் இல்ல. முதலாவது வந்து அந்த ஒரு சேஃப் என்வாயன்மெண்ட்டை நாங்க பிள்ளைகளுக்கு வந்து கொடுக்கணும். இப்ப பேரண்ட்ஸ் நாம இவ்வளவு நாளும் இருந்ததை விட பொதுவாகவே இது ட்ரோமாங்கிறத தாண்டி பர்சனலாகவே நான் யூடியூப் வீடியோஸ் போடுவேன். ஸோ அந்த வீடியோஸ்ல கூட நான் அடிக்கடி வலியுறுத்துறது, எனக்கு ஒரு நப்பாசை நம்மட ஆக்கள்ல, நம்மட மக்கள்ல வந்து ஒரு மனநில மாற்றம் வராதா, இந்த பிள்ளைகளை அடிக்க கூடாது, நம்ம ஏசக்கூடாது, அறம்புறமா பேசக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு மாற்றம் வராதா அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து எனக்கு மனசுல இருக்கு பர்சனலாவே. சோ நம்மளோட வீட்டு சூழலை கொஞ்சம் மாற்றணும் இந்த ட்ரோமாக்கு பிறகு. அடுத்தது இதற்கு பிள்ளைகள், நீங்க முதல்ல இந்த ஹோஸ்ட் வந்து இந்த இன்ட்ரடக்ஷன்ல சொல்லியிருந்தாரு வந்து பிள்ளைகளை நாங்க எப்படி தயார்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு.
ஏண்டா நம்ம ஹை ரிஸ்க் ஜோன்ல இருக்கிறோம். ஹை ரிஸ்கான தெரியல, பட் ஸ்டாட்டிஸ்டிக்கலி இல்ல, ரிஸ்க் ஜோன்ல நம்ம இருக்கிறோம் ஸ்ரீலங்கா. சோ நாம வந்து நம்மளோட பிள்ளைகளை அதற்கு தயாராக்கணும் அப்படின்னு சொன்னா முதல்ல நமக்குள்ள ஒரு கோஆர்டினேஷன் இருக்கணும். பிள்ளை எதையுமே என்கிட்ட வந்து மறைக்காம சொல்றதுக்கு என் வீட்டு சூழல் அலோவ் பண்ணணும். நான் சொல்றத என் பிள்ளை கேட்கணும் அப்படின்னு சொன்னா அதற்கு ஏற்ற ஒரு சூழலை அந்த வீட்டுல உருவாக்கணும் அப்படிங்கறத நாங்க முதல்ல இது செய்யணும். இப்ப இந்த ட்ரோமாக்கு எக்ஸ்போஸ் ஆன உங்களோட பிள்ளைகள்கிட்ட ஆனஸ்டா பேசுங்க. சோ உங்களோட பிள்ளைகள்கிட்ட நீங்க தெளிவா சொல்லுங்க, இப்படி இப்படியான விஷயங்கள் நடக்குது, இப்படி இப்படி மனநிலையில மாற்றம் வருது, நீங்க கோவப்படுறதுக்கு காரணம் இதுவா இருக்கலாம், விளங்குது மகன், நம்ம வீடு வந்து இப்படி ஆயிட்டு கவலைதான், என்ன செய்யற, உங்களோட புக்ஸ் போயிட்டு, ஆனா நாம உயிரோட இருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ், ஓ நன்றி, கடவுளுக்கு நன்றி, வடைவ. சோ நாம உயிரோட இருக்கிறோம். சோ நாம இதை செய்யலாம், நம்ம எல்லாருமா சேர்ந்து செய்வோம். இப்படி பேசுங்க. அது இல்லாம பிளேம் பண்ணாதீங்க. பேரண்ட்ஸ் அதை பார்த்திருக்கேன். நம்ம ஒரு கத்துற, இப்ப நான் ரீசெண்டா ஒரு ஒரு கவுன்சிலிங், ஒரு தெரப்பி ஒன்று செஞ்ச ஒரு மதருக்கு சொன்னா வந்து அவ எப்பவுமே கோவப்படுற நேரம் சொல்லுவா, அவன் வந்து உங்களாலதான் எல்லாமே, அது வருதான் வாயில இருந்து அப்படின்னு சொல்லி. சோ இத கேட்கிற நேரம் வந்து யோசிச்சு பாருங்க, ஒரு குழந்தையோட மனசு எப்படி இருக்கும். ஒரு அனர்த்தம், வீடெல்லாம் போயிட்டு நம்ம கஷ்டப்பட்டுட்டோம், வெள்ளம், கரண்ட் இல்ல, தண்ணி இல்ல, ஒன்றும் இல்ல. சோ ஏதோ ஒரு காரணத்துக்கு உன்னாலதான் எல்லாம், உங்களாலதான் இவ்வளவுன்னு சொன்னா பிள்ளை வந்து டிரெக்டா எங்க யோசிக்கும், இந்த அனர்த்தமே என்னாலதான், நான் தான் கொண்டாந்து இதெல்லாம் ஆறுகள்ல வான் கதவை திறந்து விட்டேன். சோ இப்படி யோசிக்க ஆரம்பிக்கும். சோ ப்ளீஸ் பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைகளோட ஒரு நல்ல ஒரு உறவை மெயின்டைன் பண்ணுங்க. ஃபேமிலியா சில விஷயங்களை செய்யுங்க. நீங்க எந்த சமைக்கிறீங்கன்னு சொன்னால, நான் சமைக்கிறேன் நீ போயிரு என்ன கரைச்சப்படுத்தாமன்னு உமா மாதிரி சொல்லாதீங்க. நான் போன் பாக்குறேன் போய் அங்கால ஏரியன்னு வாப்பா மாதிரி சொல்லாதீங்க ப்ளீஸ். சோ அந்த டைமை ஆக்கி கொள்ளுங்க. உங்களால ஒரு குறிப்பிட்ட டைம் எடுக்க இல்லாட்டியும் சமைக்கிற நேரம் பிள்ளைய கொண்டாந்து கூட வச்சு காய்ச்சிட்டுறீங்க. கார்ல போற நேரம் பேசிட்டு போங்க, பிள்ளைய பைக்ல போற நேரம் பேசிட்டு போங்க. சோ இப்படி பேரண்ட்ஸ் வந்து செய்யுங்க. அதே நேரம் உங்களை இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த சிம்டம்ஸ் இருக்கு இல்லையா, இது உங்களோட குழந்தைகள் அவதானிச்சா தயவு செஞ்சு அதை இக்னோர் பண்ணாதீங்க பேரண்ட்ஸ். அது அப்படித்தானே சரியாயிரும், நானும் இப்படித்தானே இருந்தேன், எங்களோட உமா மாமாவை தானே நானும் இப்படித்தானே இருந்தேன், இப்படி சொல்ற ஆக்களை நம்ம கண்டிப்போம். ஸோ ப்ளீஸ் டோன்ட் அது. ஏன்னா நம்மட காலம் வேற, இப்ப இருக்கிற இந்த ஜென்சி ஜென் ஆல்பா கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ உங்களுக்கு ஒரு கேள்வி, உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குமென்னு சொன்னா தயவு செஞ்சு ஒரு ப்ரொஃபஷனல் கவுன்சிலர், சைக்காட்ரிஸ்ட், சைக்காலஜிஸ்டை ரிஃபர் பண்ணுங்க. ஓகே, நான் நினைக்கிறேன் அந்த கேள்விக்கு மிக தெளிவான பதிலாக இருக்கும். நான் நினைக்கிறேன் இஸ்ரா அவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கிறாங்க. இப்ப அவங்களுக்குரிய அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் வழங்குறோம் கேள்விக்கு. நான் சின்ன ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்துறதுக்காக வேண்டித்தான் எடுத்தேன் என்றால், பொருத்தமா தெரியல, ஆனா கவப்பான பண்றதையோ தெரியல, நான் சும்மா ஞாபகப்படுத்துறதுக்காக வேண்டித்தான் எடுத்தேன். பிள்ளைகளை பொறுத்த மட்டும் ஹைப்பர் சென்சிட்டிவ் அண்ட் ஹைப்போ சென்சிட்டிவ் இருக்கு. ஸோ நீங்க மேடம், நீங்க உங்களுக்கு வேப் பண்ற நேரம் நீட்ஸ், அதே நேரம் இன்ட்ரெஸ்ட், அதே நேரம் குரூப் பண்ற நேரம் நாங்க கவனிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் மிச்சம் அழகா நீங்க தொட்டு சென்றிருந்தீங்க, அதை அழகா கவர் பண்ணியிருந்தீங்க. அதே நேரம் ஹைப்பர் சென்சிட்டிவையும் நாங்க நினைக்கிறேன் கன்சிடர் பண்ணணும் இந்த டைம்ல. நான் ஞாபகப்படுத்தலுக்காக வேண்டித்தான் இது சொன்னேன். நான் நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் அது தொடர்பாக ஓரளவு நீங்க டிஸ்கஸ் பண்ணினா ஓவரால் ஒரு நல்ல ஒரு ஃபுல் கவர் பண்ண மாதிரி இருக்கும். ஜிசாக்கலாக நான் வெரி பிரீஃபா சொல்லியிருந்தேன், மேபி நீங்க மிஸ் பண்ணிருக்கலாம். சில பிள்ளைகள் வந்து லைட்டுக்கு சென்சிட்டிவா இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்ப நம்ம காம் மியூசிக்னு சொல்றோம் தானே, சில பிள்ளைகள் வந்து மியூசிக் கேட்டாலே காதை பொத்துவாங்க. இந்த ட்ரோமாக்கு பிறகு வந்து வேற ஒரு என்ன சொல்றது, அனர்த்தம் இல்ல, வேற ஒரு ட்ரோமா ஃபேஸ் பண்ண ஒரு குழந்தையோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த பிள்ளை வந்து ஒரு சின்ன சத்தத்துக்குமே காதை பொத்து. ஏன்னா அந்த பிள்ளை பயந்தது வந்து தன்னோட அப்பாவை பார்த்து ஒரு பயந்த ஒரு பிள்ளை. சோ எல்லா சவுண்டுமே அந்த பிள்ளைக்கு வந்து அப்பாவோட கார் சத்தம். சோ அப்படி ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ்ல இருந்து வந்த ஒரு பிள்ளை வந்து காதை பொத்து. சோ எல்லா பிள்ளைகளுமே வந்து இந்த சென்சரிக்கு வந்து இது நல்ல ஒரு விஷயம் அவங்க சொன்னது. எல்லா குழந்தைகளுமே வந்து அதுக்கு வந்து ஒத்துழைக்காது. சில பிள்ளைகளுக்கு ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி இருக்கும். நீங்க இந்த டிஸ்கோ லைட்டோ இல்லாட்டி கலர்ஃபுல் லைட்ஸ், அல்லது நம்ம இந்த வெட்டிங்ஸுக்கு எல்லாம் போடுவோமே, கிறிஸ்மஸ்ல எல்லாம் போடுவோமே அந்த லைட்ஸ், அந்த லைட் எல்லாம் வந்து பிள்ளைகள் தலைவலி வரும், வாமிட்டிஷா இருக்கும், இப்படி எல்லாம் இருக்குது. சோ நீங்க பிள்ளைய முதல்ல புரிந்து கொள்ளுங்க. சோ அதுக்கு தான் நான் சொல்றது, இப்போ உங்களோட செஷன்ல நீங்க ஜஸ்ட் அதை கொஞ்சம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி பாருங்க, ஒரு சவுண்டை போட்டு பாருங்க, பிள்ளை காதை பொத்துதா, தலைவலிங்குதா அப்படின்னு சொன்னா அதை ஸ்டாப் பண்ணுங்க. சோ சென்சரியிலையும் அப்படி சில பிள்ளைகள் இந்த ஜெலி மாதிரி கிளே மாதிரி விஷயங்களை கையிலேயே தொட மாட்டாங்க, அது அவங்களுக்கு பிடிக்காது. சோ அப்படியான பிள்ளைகளை ஃபோர்ஸ் பண்ணி இல்ல நீ செய்யத்தான் வேணும், இது பிளே தெரப்பின்னு சொல்லி தயவு செஞ்சு செய்யாதீங்க. சில பிள்ளைக்கு பென்சிலை பிடிச்சி கீழே தெரியாது, க்ளோ ஹேண்ட் இருக்கும், இப்படிதான் பென்சிலை பிடிக்கும், அதுகிட்ட வா உனக்கு ஆர்ட் தெரப்பி செய்யறேன். சோ
இட் won't ஒர்க். ஸோ பிள்ளையை முதல்ல தெரிந்து கொண்டு அதற்கேற்ற மாதிரியான தெரபிஸ் அல்லது ஸ்ட்ராட்டஜிஸை வந்து நாங்க செய்யலாம். நல்ல கேள்வி, ஜஸாக்கல்லா. நல்ல அந்த சென்சிட்டிவான விஷயங்கள். இன்னொரு விஷயத்தையும் இதுல எட் பண்ணிக்கொள்ளலாம்னு நினைக்கிறேன். உதாரணமாக இப்ப தித்வா புயலின் பிறகு சில நேரங்கள்ல இருட்டுக்கு பயமாய்க்கலாம், சில நேரம் மழை சத்தங்கள் கேட்டா மழை பெய்யுற சத்தம் கேட்டா பயமாய்க்கும். இப்படி நான் அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட சென்சரி அந்த ஹைப்பர் டென்ஷன் சென்சிட்டிவிட்டியை நாங்க கொஞ்சம் இது பண்றது. அதாவது எங்களுக்கு செய்யறதா இருந்தா நிறைய டைம் செஞ்சுட்டே போகலாம், பட் மேஜர் ஐடியா எங்களுக்கு கிடைச்சிக்குது. எஸ், நான் இன்னொரு விஷயம் ஆட் பண்றேன், சாரி டு இன்டரப்ட். மழைக்கு பயமா இருக்கிறதுக்கு நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். மழை ஓண்டு நல்லா ஃபோர்ஸ்ஃபுல்லா பெய்யுற நேரம் பயப்படுற பிள்ளைகளுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி யூடியூப்ல வந்து அந்த காமிங் ரெயின் சென்சரி வீடியோஸ் இருக்கு பாருங்க, 1 hour 2 hours சொல்லி. நீங்க அந்த மழை ரெயின் டிராப்ஸ் இருக்கு தானே, அந்த மாதிரியான சத்தம் அதை ரெக்கார்ட் பண்ணி உங்களோட வீட்டுல பயப்படுற பிள்ளைகளுக்கு அதை ரெக்கார்ட் பண்ணி ஒரு 1 hour 2 hours அது பாட்டுல அவங்களோட வேலையை செய்வாங்க, அதை போடுங்க. கிராஜுவலா நீங்க அப்படி செய்யற நேரம் மழைக்கு அந்த பிள்ளைகள பயம் போகும். இந்த அனர்த்தத்துக்கு பிறகு ட்ரோமாவில இருந்து அது ஒரு டெக்னிக் வந்து நம்ம யூஸ் பண்றது செய்யலாம். டாக்டர். அடுத்தது ஷிஃபா சிஸ்டர், நியமத்து ஷிஃபா, அவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருந்தாங்க. Madam, first of all, I would like to thank you. Very effective session and simple and very practical. Thank you so much. Exactly. Okay, and my question is, I'm a school counselor, madam, and இந்த பிரச்சனை என்னன்னா another 50 days 48 daysல மாதிரி பிள்ளைகள் ஓரல் ஃபேஸ் பண்ற பிள்ளைகளோட தான் நிறைய ஒர்க் பண்ணி இருக்குது. அப்ப இதுல விக்டிம்ஸும் நிறைய பேர் இருக்கிறாங்க. எப்படியுமே அதுல லூஸ் பண்ண பிள்ளையும் இருக்குது, நிறைய விஷயம் லூஸ் பண்ண பிள்ளையும் இருக்குது, பாஷுவலா ஒரு 50% ரிகவர் ஆகிற பிள்ளையும் இருக்குது. அப்ப எங்களுக்கு அந்த ரெண்டையும் ஸ்கூலா மேனேஜ் பண்ணி கொண்டு போறது கொஞ்சம் கஷ்டமாயிக்குது. ஏதாவது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எங்களுக்கு இந்த இடத்துல யூஸ் பண்ணி கொள்ளக்கூடிய ஏதாவது விஷயம் உண்டு? குரூப் தெரப்பி பெஸ்ட் இஸ் குரூப் தெரப்பி. டிவைட் பண்ணுங்க, ரெண்டு செட்டப்பையும் வந்து டிவைட் பண்ணுங்க. நீங்க வந்து யாரை நீங்க ஹை ரிஸ்க் அல்லது வந்து ஹைலி எஃபெக்டட் பிள்ளைகள் நீங்க ஐடென்டிஃபை பண்றீங்களோ, மேக் தேம் அ குரூப். அது 2-3 பேராவும் இருக்கலாம். லோ அல்லது நம்ம தெரியும் தானே, ஓப்பனா சொல்ல போனா நாமளே ஜட்ஜ் பண்ணப்படான்னு சொல்லி ஜட்ஜ் பண்றோம். ஸோ அது லோன்னு நினைக்கிறவங்களை வந்து இன்னொரு செட் ஆகுங்க, செட் ஆக்கி அவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி செய்யுங்க. ஸோ அந்த ஹைலி எஃபெக்டட் குரூப் வந்து நீட்ஸ் மோர் டைம், மோர் எஃபெக்டிவ் செஷன்ஸ், மோர் ஸ்ட்ராட்டஜிஸ் அவங்களுக்கு வேணும். இவங்களை வந்து ஒரு ஃபன் இன்டராக்டிவாக நீங்க கொண்டு போகலாம். நீங்க என்ன சொன்னீங்க, ஓ லெவல் சில்ட்ரனா? ஓ லெவலா என்ன சொன்னீங்க? ஓ லெவல். ஸோ டீனேஜர்ஸ் ஓ லெவல்னு சொன்னா, ஸோ அவங்கள்ட்ட நாம இந்த கிளே கொடுக்கறது, சின்ன சின்ன வரைங்க விட்டாலும் அது கடுப்பாயிரும் என்ன. ஸோ அப்படியான விஷயங்களை அவங்களோட நம்ம செய்ய இயலாது. ஸோ அவங்களே பேச விடுங்க. நீங்க ஒரு டைம் கொடுங்க. ஜஸ்ட் நீங்க ஒரு குரூப் தெரப்பி செய்றீங்கன்னா 15 minutes டாக் டு ஈச் அதர். உங்களோட விஷயங்களை நீங்க பேசிக்கொள்ளுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க. அதோட எழுதுங்க, ஒவ்வொருத்தருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எழுதுங்க. எனக்கு இது நடந்தது. அது பிறகு பியரா அவங்களுக்குள்ளே அந்த பேப்பர்ஸை மாத்திக்கொள்ளுங்க. மாத்தி அதை வந்து ஓகே, அதுக்கு நீங்க உங்களோட ஸ்டோரி எழுதுங்க. இப்ப 5 பிள்ளை இருக்கிறாங்க, 5 பேரும் உங்களோட ஸ்டோரி, ஹவு டு யூ ஃபீல், நீங்க உங்களோட மனநிலை இப்ப என்ன அப்ப என்ன எல்லாம் எழுதுங்க. எழுதி நான் ஷார்ட்டா சொல்றேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நான் விஷயம் ஸ்ட்ராட்டஜி நான் சொல்றேன். சோ அதை எழுதிட்டு சோ அதை மாத்திக்கொள்ளுங்க, பேப்பர்ஸ் மாத்திட்டு மத்த அந்த கிடைக்கிற ஆள் இருக்கே, சோ நீங்க அதுக்கு கவுன்சில் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்டுக்கு. ரைட் பேசுறதுல எழுதுங்க. நீ இப்படி இதா இருக்கிறாய், உனக்கு இப்படி உனக்கு இந்த ரிசோர்சஸ் இருக்கு, ஸ்வொட் அனாலிசிஸ், உனக்கு இவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கு, நீ நல்லா படிக்கிற புள்ள, நீ அழகான புள்ள. சோ இப்படி கைண்ட் ஆஃப் சோ அது வந்து அவங்களை பண்ணும் அந்த லோ குரூப்புக்கு, லோ எஃபெக்டட் குரூப்புக்கு. ஹை எஃபெக்டட் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. நீங்க யூ ஹேவ் டு அடாப்ட் வித் மெனி ஸ்ட்ராட்டஜிஸ். நீங்க எல்லாமே அதை செய்யணும். ஓகே, thank you so much. ஓகே, நான் நினைக்கிறேன் அவன் ஹேண்ட் ரைஸ் பண்ணி நாங்களோட கொஸ்டின் எல்லாம் முடிஞ்சுது. வேற யாருக்காவது கேள்வி கேட்கணும்னா இப்போ அன்மியூட் பண்ணி கேள்வி கேட்கலாம். வஹாப் சார், அஸ்ஸலாமு அலைக்கும். இவங்களோட செஷன் சார் எங்களுக்கு வெரி யூஸ்ஃபுல். ஏண்டா அதனால இன்னும் 2 செஷன் போட்டா நல்ல உதவியா இருக்கும் சார். இன்ஷாஅல்லாஹ் we will consider in future. خير. வேற வலைக்கும் சலாம். எங்களுக்கு 15ஆம் தேதி ஸ்கூல்ஸ் ஆரம்பிக்குது ஸ்டாஃபுக்கு.
16ஆம் தேதி பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஆரம்பிக்குது. இந்த டைம்ல ஸ்கூல் டீச்சர்ஸுக்கு ஒரு கவுன்சிலர்ன்ற வகையில என்ன மாதிரி ஒரு கைடன்ஸ் கொடுக்கலாம்? 2 இஷ்யூஸ் கொண்டு பாதிக்கப்பட்ட ஏரியாய்க்கு பாதிக்கப்படாத ஏரியாய்க்குது. நான் நினைக்கிறேன் இந்த 2 சைடையும் கவர் பண்ணி டீச்சர்ஸை எப்படி என்ன செஞ்சால் நல்லா இருக்கும். மேபி நான் இந்த ப்ரெசன்டேஷன் வந்து நான் ஷேர் பண்றேன். இன்ஷால்லா நான் செய்ததுதான். ஸோ அதை ஷேர் பண்றேன். ஸோ எனக்கு அது எனக்கு தமிழ் டைப்பிங் கஷ்டம், நான் செய்யலை. மேபி நீங்க அதை டிரான்ஸ்லேட் பண்ணலாம் ஸ்கூல்ல டீச்சர்ஸுக்குன்னு சொன்னா. அடுத்தது கவுன்சிலர்ஸ் டீச்சர்ஸுக்கு கட்டாயம் ஒரு ப்ரோக்ராம் செய்யணும். ஏன்னா டீச்சர்ஸுக்கு வந்து இதை பற்றின அவேர்னஸ் வந்து என் பர்சனல் ஒப்பீனியன் பெருசா இல்லை. ஏன்னா நான் ரீசெண்டா வந்து ஒரு ரிசர்ச் ஒன்று செஞ்சேன். இங்க ஸ்பெஷல் எஜுகேஷன் இருக்கு இல்லையா, இப்போ ஆட்டிசம், டிஸ்லெக்சியா, இதை பற்றி ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் டீச்சர்ஸோட பெர்செப்ஷன் என்னண்டு அன்பார்ச்சுனேட்லி ரிசல்ட் சொல்லுது நிறைய பேருக்கு அதை பற்றின ஐடியாவே இல்லை. ஸோ இப்படி நிறைய ரிசர்ச் கேப் இருக்கு, நிறைய பேருக்கு நிறைய விஷயம் தெரியாது. ஸோ கவுன்சிலர்ஸ் பிள்ளைகளை மட்டும் டார்கெட் பண்ணாம ஸ்டாஃபுக்கு தொடங்குற நேரமே ப்ளீஸ் ஒரு ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி, ஒரு கெஸ்ட் லெக்சர் மாதிரி ஏதாவது ஒன்று செய்யுங்க. செய்வீங்களா இருக்கும், எனக்கு தெரியாது, நான் ஃபீல்டு இல்லைங்க, செய்வீங்களா இருக்கும். பட் கட்டாயம் ஸ்கூல் தொடங்க முந்தி செய்யுங்க. ஸோ இதுல நம்ம இந்த ட்ரோமா ஐடென்டிஃபை பண்ற இது இருக்கு இல்லையா, இப்போ நம்ம சிம்டம்ஸா இருக்கட்டும், இதுகளை பற்றின ஒரு தெளிவை வந்து கொடுக்கணும் டீச்சர்ஸுக்கு. ஏண்டா அவங்களால பிஎஃப்ஏ செய்யறதுக்கு டைமும் ரிசோர்ஸஸும் இல்லாட்டியும் கூட அவங்க வந்து ரிஃபர் பண்றதுக்கு அவங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்கணும். இந்த பிள்ளை துடினம், இவன் அப்படித்தான், அப்படி லேபிள் பண்ணாம இந்த பிள்ளைக்கு ஏதோ பிரச்சனை இருக்குங்கிறத டீச்சர்ஸுக்கு கொடுக்கணும். அது பாதிக்கப்பட்ட இடம் மட்டும்தான் இல்லை, பாதிக்கப்படாத இடத்துல கூட ட்ரோமா பத்தின, அனர்த்தத்தை விடுங்களேன், ட்ரோமா பத்தின எல்லாருக்கும் ஏதோ ஒரு ட்ரோமா இருக்கும் தானே. ஸோ அந்த ட்ரோமா பத்தின ஒரு நாலேஜை வந்து டீச்சர்ஸுக்கு கட்டாயம் கொடுக்கணும். அடுத்ததுதான் இந்த ஹம்பிள் ரிக்வஸ்ட், அந்த காம் கார்னர், காம் ஸ்பேஸ். தெரியாது எனக்கு இப்ப ஸ்கூல் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ் வரைக்குமாகும், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல தெரியாது எனக்கு. பட் ஒரு ரிக்வஸ்டா வைங்க, ஒரு இடத்த வந்து ஒரு பிள்ளை ஒரு சிக் ரூம் போறதுக்கே தயக்கம், பாத்ரூம் போறதுக்கே தயக்கம். சரி, நான் கடைசி ஸ்கூல் அவுட் லீவான 2009ல, ஒருவேளை எந்த அனுபவத்தை வச்சு சொல்றேன்னான்னு தெரியாது. பட் இப்ப எனக்கு நிலைமை தெரியாது. பட் அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணி ஒரு காம் கோர்னர், அவடத்துல ஒரு பிள்ளைக்கு ஒரு ஆறுதலான ஒரு இடம், பசிச்சா போய் சாப்பிடுன்னு சொல்றதுக்கு ஒரு இடம். ஸோ கேன்டீன் இன்டர்வெல்ல தான் நீ சாப்பிடணும் இல்லை, சும்மா போய் கேட்க போறல அந்த பிள்ளை. ஸோ அந்த இமோஷன்ஸுக்கு ஒரு மரியாதை கொடுக்குற மாதிரியான ஒரு இடத்த ஒரு ரிக்வெஸ்டா சொல்றேன். நீங்க முடியுமானவங்க எஸ்டிஎஸ்ல இருக்கிறவங்க கவுன்சிலர்ஸ் சஜஸ்ட் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் நாங்க எதிர்காலத்துல டீச்சர்ஸ் மற்றும் பொதுவாக Excuse me, sir. I'm Shakira. ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும். I have one more question. Very useful session, ma'am. எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட், நானும் ஸ்ரீலங்காவில் ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு ஆள் தான். என்னன்னா அந்த பிடிஎஸ்டி போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர் வந்து 1 மந்த்துக்கு பிறகு தான் ஆஃப்டர் அசஸ் பண்ண வேண்டி வரும். அப்போ மேபி இதை எப்படி நாங்கள் இந்த செஷன் இந்த பீரியட்ல அவங்களோட ஏதாவது சிம்டம்ஸை நாங்கள் வந்து அசஸ் பண்ணி கொண்டு அதுக்காக அவங்கள ஃபாலோ அப் செய்ய வேண்டி வருமா இப்போ இனிஷியல் ஸ்டேஜில்? கட்டாயம் கட்டாயம் கட்டாயம். இப்ப நம்ம அந்த சிம்டம்ஸ் சொன்னோம் தானே, இந்த இரிட்டபிலிட்டி, கோவம் வர்றது, பிள்ளைகள் வந்து இதா இருக்கிறது, நீங்க ஒரு பிள்ளைகளை வித்ட்ரோவல் அப்சர்வ் பண்றீங்கண்டா தட்ஸ் த டைம் நீங்க அவடத்துல வந்து இதாகணும், அலர்ட் ஆகணும். டீச்சர்ஸ் சொல்லுவாங்க ஓரமா எப்பயும் போய் மூலையில இருக்காங்க, இவ்வளவு நாளும் ஆன்சர் பண்றேன், இப்ப ஆன்சர் பண்றல. ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க இப்ப எங்களோட கதைக்கிறதே இல்லை. வீட்டுல பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க அவனோட பாட்டுல ரூம்ல சாப்பிட கூப்பிட்டு அவன் சாப்பிடுவான், ரூமுக்கு போயிடுவான். ஸோ இந்த வித்ட்ரோவலே வந்து முதலாவது. அடுத்தது வந்து செல்ஃப் ஹார்ம். நம்ம செல்ஃப் ஹார்ம்ன்ற உடனே முதல்ல சொன்ன மாதிரி எல்லாம் நினைக்கிறேன் கத்தி எடுத்து கையை வெட்டுறது, இதைத்தான் நினைக்கிறேன். நோ, ஜஸ்ட் வந்து நகத்தை ரத்தம் வர அளவுக்கு கடிக்கிறாங்கண்டா கூட சார்ட் ஆஃப் செல்ஃப் ஹார்ம். ஏன்னா அந்த பிள்ளைக்கு நோவு இருக்கும் கட்டாயம். தலையை கொண்டு போய் ஏதாவது சுவர்ல போய் அடிச்சுக்குது, தலையில அடிச்சுக்குது. சில பிள்ளைகளை பார்த்திருப்போம் அந்த முகத்தை எப்படி விராண்டுவாங்க அந்த நெய்லால், நகத்தால. ஸோ இப்படியான விஷயங்கள் வந்து சார்ட் ஆஃப் செல்ஃப் ஹார்ம். அடுத்தது சூசைடல் ஐடியேஷன். கட்டாயம் அதை பத்தி பேசணும். நம்ம நிறைய பேர் கவுன்சிலர்ஸ் நினைச்சிட்டு இருப்பாங்க, எல்லாரையும் சொல்லல. சூசைடை பத்தி பேசினா ஐடியா கொடுக்குற மாதிரி இப்படி ஒன்று நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு கவுன்சிலரே என்று சொல்லியிருக்கிறாங்க, நான் கேட்க போறல அதை பத்தி, எனக்கு கேட்டா ஐடியா கொடுக்குற மாதிரி. நோ, அப்படி இல்லை. கட்டாயம் நீங்க சூசைடல் ஐடியேஷனை பத்தி பிள்ளைகள்கிட்ட கதைக்கணும். ஏண்டா செல்ஃப் ஹார்ம், எனக்கு வாழவே பிடிக்கலன்னு ஒரு சொல்லுதுன்றார் பிள்ளை,
ஜஸ்ட் அது அப்படித்தான் கடந்து போகாம உங்களுக்கு தற்கொலை செய்யற எண்ணம் இருக்கா அப்படிங்கிறத கேட்கறது உங்களோட கடமை. அப்படி கேட்கறதால போய் அந்த புள்ள சூசைட் பண்ண முடியல. பண்ற புள்ள பண்ணும், பண்ணாத புள்ள பண்ணாது. அதான் அதுல கிரேடியன்ட். சோ அதை பற்றி நான் ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும். அடுத்தது பிள்ளைகள், சில பிள்ளைகள் அதை விசாரிக்க அட்டெம்ப்ட் பண்ணுவோம். அட்டெம்ப்ட்னா வீட்டுல வந்து டேப்லெட்ஸ் தேடுறது, இப்படியான விஷயங்களை கூட சில பிள்ளைகள் செய்து பார்த்திருக்கேன். சோ அப்படியான சயின்ஸ் ஏதாவது ஒன்று இருக்கேன்டா, இல்லாட்டி வீட்டை பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க இப்படி எல்லாம் செஞ்சா நான் செத்து போய்த்துருவேன், நான் வந்து இதை எடுத்து குடிச்சிருவேன், இப்படி எல்லாம் சொல்றாங்கண்டா சீரியஸா அதை இக்னோர் பண்ணாம ரெஃபரல் வந்து செய்யணும். சோ அது PTSD-யாக உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மோஸ்ட்லி 90% இட் வில் டெவலப். சோ அதை வந்து கவுன்சிலர்ஸ்ட கடமை. அதுவும் நீங்க தான் அதை பார்க்கணும். இன்ஷா அல்லாஹ். இப்படியும் ஒரு விஷயத்தை எல்லாம் நான் நினைக்கிறேன். அதாவது நீங்க சொன்ன அதோட சேர்த்து நீங்க சொன்னதை ப்ராக்டிக்கல் ஆக்குறதுக்கு சில நேரம் நாங்க இப்ப ஃபீல்டுக்கு போவோம், சைக்காலஜிக்கல் ஃபர்ஸ்ட் ஐடின்னு சொல்லி. அப்ப போய் சில நேரம் சிலாக்கள் 2 நாள் ஒர்க் பண்ணுவாங்க, 3 days 5 days இப்படி ஒர்க் பண்ணிட்டு ரிட்டர்ன் ஆகக்கூடிய ஆக்கள் இருக்கிறாங்க, டீமா போய் சிலாக்கள் இருக்கிறாங்க. அப்ப அந்த ஏரியாவிலேயே இப்ப கவுன்சிலிங் டீச்சர் அப்படி அந்த மாதிரி இருக்கிறார்கள் இருப்பாங்க. அப்ப இந்த கட்டத்துல எங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணேலா, அப்ப அவங்களோட மிச்ச நெருக்கமாகிறார்களுக்கு நாங்க இப்ப போறோம், அவங்களோட சில சிம்டம்ஸ் எங்களுக்கு தெரியுதுன்றால் அவங்களுக்கு சொல்லலாம், நீங்க கொஞ்சம் இது கண்டினியூவா இருந்தா அல்லது கொஞ்சம் காலத்துக்கு அப்படி இருக்குமான்னு பாருங்க, நீங்க பயப்பட தேவையில்லை, அப்படி சும்மா ஜஸ்ட் ஒப்சர்வ் பண்ணுங்க. அப்படி எதுவும் இருக்குமாண்டா நாங்க இப்ப கடைசியாக இப்ப சொன்னோம் தானே அந்த சில ரிஃபரல் சிஸ்டம், அது கூடாக கொஞ்சம் சொல்லி அந்த பேரண்ட்ஸ் அல்லது கார்டியன்ஸ் அல்லது அந்த நெருக்கமாகிக்கிற யாருக்கிட்டையாவது நாங்க ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்து வச்சுக்கிறது நல்லது. இன்னொரு விஷயம் இருக்குது என்னன்னால், அந்த ஏரியாவில் இருக்கிற அப்படி ஒரு விஷயம் இருக்குது, நீங்க எக்ரி ஆவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸ்ரீலங்காவுல கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணிக்கிறாங்க என்னன்னு சொன்னால், இந்த ஸ்ட்ரென்த் அண்ட் டிஃபிகல்டிஸ் கொஸ்டினே அறிக்குதானே, அந்த அதை வந்துகிட்டு என்ன செய்யறாங்க, நம்மள இப்ப ரெக்கமெண்ட் பண்றாங்க ஸ்கூல் டீச்சர்ஸ் கிட்ட. என்னால் இவங்க எப்படியோ 16ஆம் தேதி எப்படி ஸ்கூலுக்கு போகத்தானே போறாங்க. சோ அவங்கள நாங்க எவையா பண்ண வேண்டிய தேவைக்குதுனால் அந்த கொஸ்டினை யாரை கொடுத்து அப்படி கொஞ்சம் சிக்கலிக்குமா அப்படி சொல்லி சொன்னால் அவங்க இப்ப ஸ்கூல் கவுன்சிலர்ஸுக்கு PTSD-ய டயக்னோஸ் பண்றதுக்கு நாளைக்கு எத்திக்கலையும் கஷ்டம், பட் அவங்களுக்கு ஏலாவும் தானே. நான் ஜட்ஜ் பண்ணல, பட் எத்திக்க சொல்றேன், லிமிடேஷன்ஸ். யா, சோ அவங்க இந்த கொஸ்டினரை யூஸ் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது அவங்களும் ஐடென்டிஃபை பண்ற நேரம், பேரண்ட்ஸும் அதை உறுதிப்படுத்துற நேரம் ஸ்ட்ராங் ரிஃபரல் ஒன்று செய்யறது தான் பெஸ்ட் ஐடியான்னு நான் இந்த இடத்துல கருத்துரை நான் நினைக்கிறேன். நீங்களும் எக்ரி ஆவீங்க. எஸ், அது உண்டு. அடுத்து இட்ஸ் வெரி குட். அதோட வந்து இன்னொன்று, இப்ப நார்மலா நாங்க இங்க எப்படி செய்யறோம்னு சொன்னா வந்து ரெக்கார்ட் மெயின்டைன் பண்றோம். இப்ப யாரு போனாலும் இப்ப நீங்க ஐடென்டிஃபை பண்ண 5 பிள்ளைன்னு சொன்னா 5 பிள்ளைக்குமே ஒரு ஃபைல் இருக்கும். டேட்டை போட்டு நான் அப்சர்வ் பண்ணது ரெட் பிளாக் கொண்டு கீறி விடுவேன். இப்ப நான் ஒரு விஷயம் அப்சர்வ் பண்ணிருக்கிறேன், இதை கொஞ்சம் நீங்க பாக்கணும், இப்போ ஓகே பட் பிறகு பாக்கணும்னா ஒரு ரெட் பிளாக் கொண்டு சிவப்பு பெண்ணால கீறி விடுவேன். சோ அதை அடுத்த ஆள் வர நேரம் அந்த ரெட் பிளாக பார்த்தோன்னே ஓ ஓகே, சோ சம்திங் ராங், சோ நான் அதை பத்தி டீச்சர்கிட்ட கேட்கணும். சோ ஆள் மாற நேரம் அது பெனிஃபிஷியலா இருக்கும். அது செய்யலாம். நீங்க ரெக்கார்ட் எப்பயும் மெயின்டைன் பண்ணுங்க. என்ன 40-50 பிள்ளையும் அண்டு இல்லையே, நீங்க ஒரு கிளாஸ் எடுத்தா 1-2 பிள்ளைண்டா ஈஸி. அதுக்கு ஒரு ஃபைல ஒரு கான்ஃபிடென்ஷியலா வைங்க, டீச்சரோட கபர்ட்லயோ லாக்கர்லயோ சம்வேர் ஒரு கான்ஃபிடென்ஷியலா மத்தாக்கள் பார்க்காத மாதிரி ஒரு ஃபைல். அப்ப அது ஈஸியா இருக்கும். அந்த பிராக்டிஸையும் ஸ்கூல் கவுன்சிலர்ஸ் கொண்டு வரலாம். ஓகே, இன்னும் ஒரு ஆளுக்கு என்ன டைம் எங்கட தாண்டிட்டுங்கிறதால இன்னொருத்தருக்கு கேள்வி இருந்தால் சான்ஸ் கொடுப்போம். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஓகே, நான் ஒரு ஸ்பெஷல் எஜுகேஷன் டீச்சர். 25 வருஷம் வெளியில வேலை செய்துட்டு ஸ்ரீலங்காக்கு 3 வருஷத்துக்கு முன்னால வந்தேன். Nice to meet you, sir. Yes. இந்த ஸ்பெஷல் ஏரியா வந்து டிஸ்லெக்சியா, டிஸ்கால்குலியா, பிஹேவியர் ஏரியாவை நான் பார்க்கறது ஆட்டிசம் அண்ட் எனக்கு எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் ஒன்று இருக்குது. ஐ எம் a special dad. My son is a wheelchair user. அப்ப அவனுக்காக நான் I teach to special needs. இப்ப நான் சொல்ல வந்தது என்னன்னு சொன்னால், இப்ப இங்க வந்து இந்த 3 வருஷத்தால எனக்குள்ளாலே ஒரு பெரிய ஷாக் இருக்குது. என்னன்னு கேட்டா, இப்ப நீங்க அங்க சொன்ன அந்த காம் கார்னர் இப்படியான எத்தனையோ விஷயங்கள் நான் சிங்கப்பூர்ல 14 வருஷம் வேலை செய்த நேரம் இதுலாம் ரொம்ப சின்ன விஷயங்கள். ஆனா அதுக்கு யூகேலயோ அல்லது சிங்கப்பூர்லயோ பெரிய காசு செலவழிக்க வேணும். ஒரு பீன் பேக் செய்யறேன்டா என்ன விலை வரும்?
ஆனா சரி இங்க எங்களுக்கு எல்லா ரிசோர்சஸும் இருக்குது. ஆனா என்ன இல்லைன்னு சொன்னால், அந்த நீங்க உங்களோட லெக்சர்ல சொன்ன மாதிரி ஷேரிங்ல அந்த மனோநிலை இல்ல, அந்த மென்டாலிட்டி இல்ல. எக்ஸாக்ட்லி இங்க போனவுடன் என்ன பொறுத்த நான் இந்த முழு படிப்பும் இங்கிலீஷ்லனால நான் இன்டர்நேஷனல் ஸ்கூலுக்கு போற பிள்ளைகளோடையும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல இருந்து வர பிள்ளைகளோடையும் தான் நிறைய இந்த வேலைகள் இருக்குது. ஆனால் கூட்டி கழிச்சு பார்த்தால் இங்க உள்ள பெரிய புலிஸ் வந்து டீச்சர்ஸ் தான். எக்ஸாக்ட்லி அத நான் எந்த இடத்துலயும் சொல்லுவேன் என்று கேட்டா, அவங்களோட மனோநிலை மாற வேணும். என்று கேட்டா இவன் இப்படி இவனோட ஒன்றும் செய்ய இயலாது அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளைய இப்ப அந்த 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 ட்ராமாட அந்த ஸ்ட்ரென்த்தை தெரிஞ்ச ஒருவருக்கு தான் தெரியும் அது என்ன அளவுக்கு டேமேஜ் பண்ணும். அப்ப உண்மையிலே இப்ப எங்களுக்கு வேண்டியது என்ன தெரியுமா? அவேர்னஸ் அட் எவ்ரி லெவல். அது பேரண்ட்ஸா இருக்கட்டும், டீச்சர்ஸா இருக்கட்டும், அந்த பிள்ளைகளோட வேலை செய்யற கேர் கிவர்ஸா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும். என்ன பொறுத்தவரையில நான் என்ன செய்யறதுன்னா, கொஞ்சம் பிள்ளைகள் பெருத்திருச்சுன்னு சொன்னா அவங்கள நாங்க கவுன்சில் பண்ணலாம். இப்ப என் மகனை நான் அப்படித்தான் செய்தேன். சோ எந்த நெகட்டிவ் தாட்ஸும் அவனை it will not shatter him. Yes, true. It will not shatter him. அப்ப அது அடுத்த வழி. கொஞ்சம் பெரிய பிள்ளைகள்னா நாங்க அவங்களே ப்ரிப்பேர் பண்ணி எடுக்கலாம். இல்லைண்டா எங்களோட சமூகம் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் பிள்ளைகள் வித் ஸ்பெஷல் நீட்ஸ். எக்ஸாக்ட்லி. ஸ்பெஷலி அடாப்ட் ஆகணும். நம்ம மேபி இப்ப வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இருக்கிற அளவுக்கு இப்ப நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இல்லை. இது இங்க பார்த்தா வீட்டுக்கு ஒரு பிள்ளை ஸ்பெஷல் நீடோட இருக்குமே. சோ அந்த அளவுக்கு இல்லாதால தெரியாம இருக்கலாம். ஆனா அதுக்குரிய அவேர்னஸ் கொடுக்குற நேரம் அடாப்ட் ஆகுவாங்க கட்டாயம். இன்ஷா அல்லாஹ். என்னென்னால் நல்ல விஷயம். இப்ப தற்போது காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் ட்ரெண்ட் ஜஃப்னாவிலையும் அட்டாலிச்சேனையிலையும் ஸ்பெஷல் நீட் எஜுகேஷனுக்கு இருக்குது. அதே மாதிரி ஸ்பெஷல் நீட் எஜுகேஷன் சம்பந்தமா முந்தி எங்களோட பேசின சிஸ்டர் அவங்க வந்துட்டு அதாவது என்ஐஆல வெளிநாடுகள்ல பல இந்த புதிய கல்வி சீர்திருத்தத்துல அது பெரிய ஒரு விஷயமா கொண்டு வரதுக்கான ஃபாரின் எக்ஸ்போஷர்ஸ் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நடக்குது. அதுக்குரிய ட்ரைனிங்ஸ் மற்ற விஷயங்கள் எல்லாம் நடந்து இருக்குது. நான் நினைக்கிறேன் இன் ஃபியூச்சர் கிட்டத்தில் இருக்கிற ஒரு ஃபியூச்சர்லயே அந்த விஷயங்கள் நம் சக்சஸ் ஆகும் நாங்க நினைக்கிறோம். உண்டு. நாங்க ஆல்மோஸ்ட் நாங்க வைண்ட் அப் பண்ற டைம் வந்துட்டு. ஸோ நான் சம்மரைஸ் பண்ணி முடிச்சுக்கொள்ளலாம்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ். அதாவது இந்த செஷன் ப்ராக்டிக்கலாக இருந்துக்குது, உண்மையிலே தேவைப்படுற ஒரு பகுதியாக இருந்துக்குது. இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் கட்டாயமாக கவனிக்கணும் என்ற வகையில் இந்த தலைப்பை நாங்கள் செஞ்சோம். கேட்டுக்கொண்டதுக்கு நாங்கவும் இதில் நாங்கள் இன்னும் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம் மீக்குது. கவனிக்க மீன்ஸ் எங்களை ஒரு செஷன் டைம் காணாது. இந்த தலை தான் நாங்கள் அடுத்த செஷனை பற்றி யோசிக்கிறோம். உதாரணமாக நாங்கள் அந்த பிள்ளைகள் ஆல்ரெடி ட்ரோமா எக்ஸ்போஷர் ஆகிக்கிற பிள்ளைகளா, அடுத்தது அந்த பிள்ளைகள் வாழ்கிற இடம் எங்க, அந்த அதாவது சிட்டி ஏரியாவில் இருக்கிற ஒரு பிள்ளையா அல்லது கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற ஒரு பிள்ளை, இப்படி பல விஷயங்களும் கூட நான் நினைக்கிறேன் இந்த ட்ரோமாவோட சேர்த்து அந்த பிள்ளைகள்ல அந்த இதை கூட்டுற குறைக்கிறதுல பல்வேறு காரணங்கள்ல தாக்கம் செலுத்தக்கூடியதா இருக்கும். இப்படியான நிறைய விஷயங்கள் இருக்குது. எதிர்காலத்துல நாங்க அதாவது இந்த ட்ரோமா வாரத்துக்கு இப்ப டிசாஸ்டரை பத்தி கதைச்சோம், அதோட கிளாஸ் ரூமை பத்தி கதைச்சோம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. உதாரணமாக இந்த இடத்துல பேசப்படுற விஷயம்தான் புல்லிங்ஸால வரக்கூடியதா இருக்கும், செக்ஷுவல் அபியூஸால வரக்கூடியதா இருக்கும், அல்லது அந்த பிள்ளைகள் ஏதாவது ஒரு பாதிப்பான காட்சிகளை வீடியோவில் அல்லது இன்றைக்கு போன் எல்லாரும் யூஸ் பண்றாங்க. நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம் டிசாஸ்டரால தான் ட்ரோமா வருமாம்டா. அந்த பிள்ளைக்கு வளமைக்கு மாற்றமான ஒரு சீனை போன்ல பார்த்தாலும் ட்ரோமாங்கிறது. இந்த ட்ரோமாங்கிற சொல்லும் கூட நாங்கள் விளங்கப்படுத்தலாட்டியும் கட்டாயமா ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டிய தேவைக்குது. என்றால் ட்ரோமாண்டா பெரும்பாலான ஆக்கள் நினைச்சு கொள்றது போஸ்ட் ட்ரோமேட்டிக் ஸ்ட்ரெஸ் அல்லது ட்ரோமேட்டிக் ஸ்ட்ரெஸ் சொல்லி DSM-5 இருக்கிற அந்த லெவல் அப்படின்ற ஒரு கருத்து மிதிக்குது. ஆனா நாங்கள் சும்மா ரீஅஷ்யூர் பண்ற ஒரு விஷயம்தான், ட்ரோமாங்கிறது ஒரு ட்ரோமேட்டிக் ஈவெண்ட் முடிஞ்சா பிறகு நெக்ஸ்ட் கிரீஃபோ அல்லது அந்த சைக்காலஜிக்கல் டிசார்டர்ங்கிறதுக்கு இடையில இருக்கிற அதாவது 6 வீக்ஸுக்குள்ளிக்கிற அந்த பகுதியை பெரும்பாலான இடங்கள்ல ட்ரோமா அல்லது ட்ரோமா சீக்வன்ஸ்ன்னு சொல்லி சைக்காலஜிக்கல் ஷொக்குன்னு சொல்லி சொல்ற பீரியட், அதுக்குள்ளுக்கு நாங்கள் என்ன செய்யணுங்கிற விஷயத்தை தான் நான் நினைக்கிறேன். டாக்டர் இவ்வளவு நேரம் நாங்கள் கதைச்சோம். அப்போ அதால எல்லாருக்கும் எல்லாம் செய்யலுமா இருக்குன்னு சொல்லி
தேவையின் நிமித்தம் நாங்கள் இது எதிர்காலங்களையும் இந்த செஷனை நாங்கள் செய்கிறதுக்கு இது மாதிரியான இதில் கண்டினியூட்டியை நாங்கள் செய்கிறதுக்கு யோசிக்கிறோம் இந்த செய்தியை சொல்லி இந்த சந்தர்ப்பத்தில் எங்களோட மிக தூரத்தில் இருந்தாலும் யூகேயில் இருந்து எங்களோட இன்டராக்டிவாக இந்த ப்ரோக்ராமை இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு செஞ்சு தந்த டாக்டர் ரிப்ஷியா ரஹீம் அவர்களுக்கு நாங்கள் எங்களோட மனமார்ந்த நன்றிகளை விஷன் லங்கா ப்ரொஃபஷனல் கவுன்சிலர்ஸ் ஃபோரம் சார்பாக நாங்கள் தெரிவித்து கொள்றதோட இந்த இடத்துல இருந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் அவங்களோட சார்பாகவும் எங்களோட நன்றிகளை உங்களுக்கு தெரிவித்து கொள்கிறோம். அடுத்தது விஷன் லங்கா ப்ரொஃபஷனல் கவுன்சிலர்ஸ் ஃபோரம்ங்கிறது நாட்டுக்கு இப்படியான கடந்த காலங்கள்லையும் 2016 வெள்ளம், 2019 கொரோனா, அதுக்கு பிறகு இந்த சந்தர்ப்பம், இப்படி பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல தேவையான வளங்களை ரிசோர்ஸை உருவாக்கி விடுறதுல பெரிய ஒரு பங்களிப்பு செய்கிற ஒரு நிறுவனமாக இருக்கிறது. எதிர்காலங்களையும் நாங்கள் அந்த பணியை தொடருவோம். பார்ட்டிசிபென்ட்ஸ் தொடர்ந்தும் எங்களோட விஷன் லங்காவோட ஜாயின் பண்ணிக்கிற நேரம் இது மாதிரியான நிறைய காலத்துக்கு பொருத்தமான தேவையான விஷயங்களை பெற்றுக்கொள்ளலாம்ங்கிற ஒரு செய்தியும் சொல்லி மீண்டும் ஒரு முறை இதில் பார்ட்டிசிபேட் பண்ணின அனைவருக்கும், அதே போல் எங்களுடைய இந்த செஷனை எங்களுக்கு மிக திறம்பட செய்து அந்த டாக்டர் அவர்களுக்கும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்து கொண்டு முடித்துக் கொள்கிறோம். ஏதாவது கடைசியாக ஏதாவது ஒரு பாயிண்ட் உண்டிக்குமாம்டா டாக்டர்? சொன்னா முடிச்சிடுவோம் நாங்கள். ஜஸாக்கல்லா, வாய்ப்புக்கு நன்றி. ஸோ ஒரு ரிக்வெஸ்டா சொல்றேன், டீச்சர்ஸ்க்கு ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். அதோட இந்த இதில் நம்ம சொன்ன ஸ்ட்ராட்டஜிஸ் நான் இந்த இதை ஷேர் பண்றேன், இந்த 1 minute பவர் பாயிண்ட் ஸ்லைட்ஸை தமிழாக்கம் செய்யலாம்டா, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமெண்டா அதை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லா, வாய்ப்புக்கு நன்றி. ஜஸாக்கல்லா. ஓகே இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எக்ஸ்கியூஸ் மீ சார், ரெக்கார்டிங் கிடைக்குமா? இன்ஷா அல்லாஹ். ஓகே.